கெட்டது. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் கட்டளையிடாமல் மார்க்கத்தில் புதுமைகளை உண்டாக்குவது. அந்த ஒவ்வொரு புதுமையான காரியங்களும் வழிகேடுகள். அந்த ஒவ்வொரு வழிகேடுகளும் நம்மை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று தாங்களுடைய ஒவ்வொரு சொற்பொழிவிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மனித சமுதாயத்திற்கு நினைவுறுத்தியதை இந்த இனிய நேரத்தில் அமர்ந்து இந்த உரையை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கும் எனக்கும் அந்த ஹதீஸை நினைவுறுத்தி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய பேச்சை கேட்பதற்காக நம்மை எப்படி இங்கே ஒன்று கூட்டினானோ அதே போல மறுமை நாளிலும் நம்முடைய பாவங்களை மன்னித்து அவன் தயாரித்து வைத்திருக்கக்கூடிய உயர்ந்த சொர்க்கமாகிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலும் நம்மை ஒன்று சேர்க்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு அல்லாஹ்வின் அருள் பெற்றவர்கள் என்ற ஒரு தலைப்பின் கீழ் இந்த பெண்கள் பயானுடைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, அன்பிற்கினிய தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் கருணையும் கிருபையும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்ற ஒரு துஆவோடு ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹ்வுடைய இந்த பேச்சை கேட்பதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூடியிருக்கிறோம். இதனுடைய சிறப்பை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லி காட்டும் பொழுது, வானவர்கள் பலர் எங்கெல்லாம் இறைவனை பற்றி பேசுகிறார்களோ, எங்கெல்லாம் இறைவனுடைய செய்திகளை பற்றி, இறை தூதருடைய போதனைகளை பற்றி எங்கெல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறார்களோ அந்த இடத்துல வானவர்கள் ஒரு கூட்டம் என்ன செய்யுமா, அந்த இடத்தை நோக்கி போய் கொண்டே இருப்பார்கள். அந்த இடத்துல எந்த இடத்துல இறைவனுடைய செய்திகளை பேசப்படுதோ அந்த சபைகளில் தங்களுடைய இறக்கைகள் என்ன செய்வாங்க, வானவர்கள் விரித்து வைத்து கொண்டு நமக்காக பிரார்த்தனை செய்வார்கள். இவருடைய பாவங்களை மன்னித்து இறைவா என்று நமக்காக கேட்பார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பயான் நடக்கக்கூடிய இறைவனை பற்றி பேசக்கூடிய சபைகளுக்குரிய மரியாதையை மதிப்பை சொல்கிறார்கள். வேறு எந்த ஒரு சபைக்கு இது மாதிரி ஒரு சிறப்பை நம்முடைய மார்க்கம் சொல்லவில்லை. குர்ஆன் ஓதப்படக்கூடிய சபை, குர்ஆன் சுன்னாவை பற்றி பேசக்கூடிய இந்த சபைகள், இதுக்கு தான் இந்த ஒரு நன்மை இருக்கிறது நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த சபை முடிந்த உடனே வானவர்கள் என்ன செய்வாங்களாம், இறைவனுடைய இதை பக்கம் பறந்து போவாங்க. வானத்தில் போய் இறைவன்கிட்ட சந்திக்கும் பொழுது எல்லாத்தையும் அறிந்த அல்லாஹ் தஆலா கேட்பானா, நீங்கள் எங்கிருந்து வரீங்கன்னு கேட்கும் பொழுது, இந்த ஊரில், இந்த இடத்துல, இந்த வீட்டில் உன்னை பற்றி, உன்னுடைய போதனை பற்றி பேசி கொண்டிருந்தார்கள், அதை அவர்கள் கேட்டுக்கொண்டிருந்தார்கள் என்று சொல்லும் பொழுது, அவர்கள் எதை பற்றி என்னிடம் கேட்டார்கள் என்று கேட்கும்போது, இறைவா சொர்க்கத்தை ஆசை வைத்து அவர்கள் கேட்டார்கள். எனவே அவர்களுக்கு சொர்க்கத்தை நீ கொடு என்று சொல்லும் பொழுது, என்னுடைய அடியார்களுக்கு நான் சோனத்தை கொடுக்கிறேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுவான். எதை பற்றி அவங்க பாதுகாப்பு தேடினாங்கன்னு கேட்கும் பொழுது, நரகத்தை பற்றி அவர்கள் அஞ்சி பாதுகாப்பு கேட்டார்கள் என்று சொல்வார்கள். அப்போ அல்லாஹ் தஆலா சொல்லுவானா, நரகத்தை விட்டும் அவர்கள் நான் மன்னிப்பு தருகிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய அன்பை பற்றி சொல்கிறார்கள். அப்போ இந்த சிறப்பு யாருக்கு கிடைக்குது? நம்ம வார வாரம் என்ன செய்கிறோம், இந்த வீட்டில் பெண்கள் பயான் தொடர்ச்சியாக நடத்திக்கிட்டு வர்றோம். எதனால அப்படின்னு கேட்கும் பொழுது, இதனால என்ன நமக்கு ஒரு நன்மை என்று பார்க்கும் பொழுது, நம்முடைய தவறுகளை அல்லாஹ் தஆலா மன்னிச்சுக்கிட்டே இருக்கான். ஒவ்வொரு வாரமும் நம்ம பயானில் கலக்கும் பொழுது நம்முடைய சிறிய சிறிய பாவங்களை அல்லாஹ் தஆலா மன்னிக்கிறான். அதே மாதிரி மார்க்க கல்வி அறிவு நமக்கு என்ன ஆகுது, அதிகமாக நம்முடைய மூளைக்கு செல்கிறது. இதன் மூலமாக நம்ம வழி தவறாம ஒரு நல்ல நபிவழி அடிப்படையில் நேரான பாதையை நோக்கி நம்ம செல்றதுக்கு இது ஒரு நல்ல வழிவகையை அமையுது என்பதுதான் இந்த பயான் நிகழ்ச்சியோடைய சிறப்பு. அப்போ இந்த சிறப்பை அறியாதவர்கள் தான் என்ன செய்கிறார்கள், பயான் சொல்லும் பொழுது அதை தவிர்க்கிறார்கள். இந்த நேரத்தில் ஒரு நம்ம என்ன செய்யலாம், ஒரு சினிமா படம் பார்க்கலாம், அல்லது ஏதாவது உட்காந்து அமர்ந்து ஏதாவது குடும்ப விஷயங்களை பேசலாம் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறான் இப்லீஸ் சில மக்களை கெடுத்துருக்கிறான். அப்போ நம்மளை அதிலிருந்து அல்லாஹ் தஆலா காப்பாற்றி, ஏன்னா இந்த உலகத்தில் யாரோ என்னென்ன காரியத்தில் ஈடுபட்டு இருக்கும் போது ஒரு மணி நேரம் ஒதுக்கி நம்ம இறைவனோட பேச்சை கேட்கணும், அல்லாஹ் தஆலா நம்ம அன்பு செலுத்தணும், நபிகள் நாயகத்தை நம்ம என்ன செய்யணும், அதிகமான நேசம் கொள்ளணும், அதன் மூலமாக அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த பரிந்துரையை மறுமையில் நம்ம வாங்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக தான் நம்ம என்ன செய்கிறோம், இந்த நிகழ்ச்சியில் நம்ம எல்லாம் பங்கெடுத்துக்கிட்டு இருக்கோம். அல்லாஹ் தஆலா நம்மை பொருந்திக் கொள்வானாக என்று கூறி
அந்த உரைக்குள் நம்ம போகிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அல்லாஹ்வுடைய அருள் பெறக்கூடிய சில சம்பவங்களை பற்றி சொல்லுகிறார்கள். குர்ஆன்ல நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் யார் யாருக்கெல்லாம் இறைவனுடைய அருள் கிடைக்குது, யார் யாரெல்லாம் அந்த அருளை சூழ்ந்து இருக்கிறார்கள் என்று பார்க்கும் பொழுது நிறைய வசனங்கள்ல அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அதில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய சஹாபாக்கள் மத்தியில் உட்காந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க, என்னுடைய தோழர்களே, நீங்கள் செய்யக்கூடிய அந்த அமல் மூலமாக நீங்கள் யாருமே சொர்க்கம் செல்ல முடியாது. உங்களுடைய இபாதத்துகள், கொள்கைகள், இதன் மூலமாக நீங்கள் சொர்க்கம் செல்ல முடியாது. மாறாக அல்லாஹ்வுடைய அருள் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் சொர்க்கம் செல்ல முடியும் சொல்லி சஹாபாக்கள்கிட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது அவங்க கேட்குறாங்க, அந்த யா ரசூலுல்லாஹ் நீங்களுமா என்று கேட்கும் பொழுது, ஆமாம் நானும் தான், என்னுடைய அமல் மூலமாக சொர்க்கம் செல்ல முடியாது. ஏன்னா நபிகள் நாயகம் ஒரு இறை தூதராக இருக்கிறார்கள், உலகத்துக்கே முன்மாதிரி, ரஹ்மத்துல் ஆலமீன். அப்படிப்பட்ட நபிகள் நாயகம் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய கருணை பார்வை, அல்லாஹ்வுடைய அருள் இருந்தால் மட்டும்தான் நானே சொர்க்கத்துக்கு போக முடியும், மறுமையில என்னுடைய நிலை என்பதை நான் அறிய மாட்டேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு பயபக்தியா சொல்றாங்க பாருங்க. அப்ப அந்த அருள் யாருக்கு கிடைக்கும்னு சொன்னா, இறைவனுடைய அருள் பெறக்கூடிய அமல்களை நம்ம செய்யணும். அந்த அமல்களை நம்ம அதிகமாக செய்யும் பொழுது, இறைவனுக்கு பிடித்தமான பணிகளை செய்யும் பொழுது, மார்க்கத்துக்காக தியாகங்களை செய்யும் பொழுது, இந்த இஸ்லாமிய மார்க்க வளர்ச்சிக்காக அர்ப்பணிப்பு செய்யறதுல இதுதான் அல்லாஹ்வுக்கு பிடிச்சமான ஒரு செயல். ஏன்னா இபாதத்து உங்களுக்கு கடமை. 5 நேரம் நீங்க தொழுகிறதா தான் உங்களுக்கு அல்லாஹ் என்ன செய்ய போறான், சொர்க்கத்தை கொடுக்க போறான். தொழுகை உங்களுக்கு சொர்க்கத்துக்கு உண்டான ஒரு சாவி, அது உங்க மீது கடமையா இருக்குது. அதே நேரத்தில் அந்த சொர்க்கம் செல்றதுக்கு தொழுகை மட்டும் போதுமானதான் கிடையாது. இறைவன் சொர்க்கத்தில் பல படித்தரங்களை வச்சிருக்கிறானே. அப்போ ஒவ்வொருவரும் தன்னுடைய வினையை எந்த அளவுக்கு முற்படுத்துறாங்க, நன்மையான காரியங்களை அதிகமாக செய்கிறாங்களா, பாவமான காரியங்களை செய்கிறார்களா, இல்லை இரண்டையும் கலந்து செய்கிறார்களா, எல்லாமே மறுமையில் அல்லாஹ் முன்னேற்றத்தில் கொண்டு வரப்படும். எல்லாருக்குமே கிதாபு கொடுக்கப்படும். அப்போ இறைவனுடைய அந்த இறைவனுடைய மார்க்கத்துக்காக யார் தியாகம் செய்கிறாங்களோ, யார் அர்ப்பணிப்பு செய்கிறாங்களோ, யார் உலகபூர்வமாக இக்லாசான முறையில் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறார்களோ, இவங்களுக்கு தான் அல்லாஹ்வுடைய அருள் என்ன இருக்குது, அதிகமாக கிடைக்கும். அப்படி அருள் பெறக்கூடிய அந்த சில இபாதத்துகளை, சில செயல்களை நீங்கள் செய்யணும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, அல்லாஹ்வுடைய அருள் பெறக்கூடிய சம்பவமாக சில செய்திகளை சொல்லி காமிக்கிறாங்க. ஒரு தடவை அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்வுடைய அருளை பற்றி விளக்கும் போது இந்த ஹதீஸை நம்ம பார்க்கும்போது அந்த சம்பவம் நமக்கு புரியும். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் எல்லாம் அறிவிக்கக்கூடிய செய்தி. ஹுனைன் சொல்லக்கூடிய ஒரு போர் நடக்குது. அந்த காலத்தில் நிறைய போர் நடந்துச்சு. அதில் ஹுனைன் சொல்லக்கூடிய ஒரு போர் நடக்கும் பொழுது நபி அவர்கள் புதிதாக இஸ்லாத்தை ஏற்ற அந்த சஹாபாக்கள் இருக்காங்கல்ல, இறைவனை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், முகமது நபியை தூதராக ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லி இஸ்லாத்திற்கு புதிதாக வந்த அந்த மக்களுக்கு அந்த ஹுனைன் போர்ல கலந்துக்கிறாங்க. அந்த ஹுனைன் போர்ல இறைவன் வெற்றியை கொடுத்துருந்தாங்க. அப்போ அவங்க என்ன செய்யறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாருக்குமே அந்த கனிமத்து பொருள், அந்த போர்ல கைப்பற்றப்பட்ட பொருட்கள் பங்கு வைக்கிறது வழக்கம். இஸ்லாமியர்கள் தோற்று விட்டால் அந்த எதிரி படைகள் என்ன செய்வாங்க, போருடைய ஒப்பந்தமே அதுதான், அவங்க எடுத்துட்டு போயிடுவாங்க. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா ஹுனைன் போர்ல ஜெயிச்சதுனால இந்த சில சகாபாக்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 100 ஒட்டகத்தை பரிசா கொடுக்குறாங்க. உயைனா இப்னு ஹசன் பஸ்ரி ரலியல்லாஹு சொல்லக்கூடிய ஒரு நபருக்கு, இன்னும் அவரை போன்ற சில இஸ்லாத்தை புதிதாக ஏற்றுக்கொண்ட அந்த நபர்களுக்கு 100 ஒட்டகத்தை என்ன செய்றாங்க, ரசூலுல்லாஹ் அன்பளிப்பாக கனிமத்து பொருளாக கொடுக்குறாங்க. இதை பார்த்துக்கிட்டே அந்த ஒரு நபித்தோழர் என்ன செய்றாரு, அல்லாஹ்வுடைய செல்வம் சரியாக பங்கிடப்படவில்லை, இது ஒரு அநியாயம்ன்ற மாதிரி அவர் சொல்றாரு. இதை கேட்டு மற்ற சகாபாக்கள் என்ன செய்றாங்க, இதை நான் இறை தூதர்கிட்ட சொல்லியே ஆவேன் என்று சொல்லி ரசூலுல்லாஹ்வை சந்திச்சு என்ன செய்றாங்க, இந்த மாதிரி சிலர் இப்படி பேசிக்கிறாங்க, யார ரசூலுல்லாஹ் நீங்க போர்ல கிடைச்ச கனிமத்து பொருளை சரியாக பங்கிடலையா, நியாயம் இல்லை அப்படின்னு சொல்றாங்கன்னு போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மூசா நபிக்கு அல்லாஹ் தஆலா அருள் புரிவானாக, இதை விட அவருடைய அந்த மக்கள் என்ன செய்றாங்க, பனு இஸ்ரவேலர்கள் மூசா நபியை அதிகமான மனவேதனைக்கு உள்ளாக்குனாங்க. அந்த நேரத்தில் மூசா நபி என்ன செஞ்சாங்க, சகித்து கொண்டார்கள், கோபப்படவில்லை என்று சொல்லி இந்த பொறுமை இருக்குதா இல்லையா. இப்ப நமக்கு யாராவது நம்ம குடும்பத்தார்கள், நம்முடைய சொந்த பந்தங்கள், நம்முடைய நண்பர்கள் வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல
நாம் சரியான முறையில் நம்ம வேலையை செய்யும்போது கூட நம்மளை சீண்டுவாங்க, நமக்கு வந்து ஏதாவது ஒரு தீங்கு செய்வாங்க, நம்மளை வந்து சொல்லாலோ செயலாலோ துன்புறுத்துவாங்க. அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்வோம், இவர்களுடைய வாயை அடைக்கணும்னு சொல்லி நம்மளும் திரும்ப கோபப்படுவோம், அவங்களுக்கு எதிர் கேள்வி கேட்போம். இது மாதிரி தான் நம்மளுடைய பழக்க வழக்கம். ஆனால் நபிமார்கள் எப்படி இருந்தாங்க தெரியுமா? அவங்க ரொம்ப மோசமான கேள்வியை கேட்டாலும், மனசை பாதிக்கக்கூடிய காயப்படுத்தக்கூடிய கேள்வியை கேட்டாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சகிப்புத்தன்மையாக பொறுமையாக இருந்துக்கிறாங்க. அவங்க புரியாமல் பேசுகிறாங்க என்று சொல்லி நபிகள் நாயகம் வந்து மூசா நபி சுட்டி காமிக்கிறாங்க. அவங்க மூசா நபியுடைய அந்த உம்மத்து வந்து அதிகமான மனவேதனைக்கு மூசா நபி உட்படுத்தினாங்க. அவங்க வந்து ரொம்ப சகிப்புத்தன்மையாக இருந்தாங்க. அல்லாஹ் தஆலா மூசாவுக்கு அருள் புரியட்டும் என்று நபிகள் அவர்கள் சொன்ன செய்தி புகாரியில் 4336 ஹதீஸா பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்போ அல்லாஹ்வுடைய அருள் என்பது வந்து பணம் காசு மட்டும் கிடையாது, வீடு தோட்டம் மட்டும் கிடையாது. பிள்ளைகள் அருள் கூட நல்லா தானே சொல்கிறான், செல்வமும் அருள் கொடை தான். ஆனால் அதில் உங்களுக்கு கடுமையான சோதனை இருக்குன்னு நல்லா தானே சொல்கிறான். இது மட்டும் அருள் கொடை இல்லை, நம்ம வாழ்க்கையில் பின்பற்றக்கூடிய மிக முக்கியமான ஒரு அமல் தெரியுமா? பொறுமை. ஏன்னா இந்த பொறுமை வந்து யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அது மாதிரி விசாலமான ஒரு அருள் கொடை வந்து வேற யாருக்குமே நம்ம தரலை. யார் பொறுமையை மேற்கொள்கிறாங்களோ, யார் துன்பமான காரியங்களில் அவங்களுக்கு வந்து இடி போல பல வேதனைகள் வரக்கூடிய நேரத்தில், பல சோகமான நிகழ்வுகள் நடக்கக்கூடிய நேரத்தில், இது மாதிரி ஏச்சு பேச்சுக்களுக்கு ஆளாகக்கூடிய அந்த நேரத்தில் வந்து யார் அல்லாஹ்வுக்காக பொறுமை காக்குறாங்களோ அதுதான் வந்து இறைவனுடைய அருள் பெற்றவர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். சபுரன் ஜமீலான்னு சொல்லி கூட அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். அழகிய பொறுமையை வந்து யாக்கூப் நபி வந்து என்ன செஞ்சாங்க, பின்பற்றினாங்களாம். அதான் சபுரன் ஜமீலா, அழகான பொறுமை. ஜமீலான்னா அழகுன்னு அர்த்தம். அப்போ இப்படிப்பட்ட பொறுமையை வந்து நபிமார்களில் உள்ள நிறைய நபிமார்கள் என்ன செஞ்சிருக்காங்க, பின்பற்றிருக்காங்கன்னு நம்ம பார்க்குறோம். இதில் வந்து நம்முடைய வாழ்க்கையில் வந்து நமக்கு ஏற்படக்கூடிய துன்பம் படும் போது, சோகத்தில் வந்து நம்ம வாடும் பொழுது வார்த்தையை விட்டுறாம நம்மை நாமே வந்து துன்புறுத்தி கொள்ளாமல் நம்ம என்ன செய்யணும், அந்த பொறுமை கொள்ளக்கூடிய சகித்து கொள்ளக்கூடிய மக்களாக நம்ம இருக்கணும். அதை அல்லாஹ் தஆலா விரிவாக 3வது அத்தியாயம் சூரத்துல் ஆல இம்ரான்ல 159வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அந்த பொறுமையை பற்றி, அவங்களுடைய அந்த கனிவான நடத்தையை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது, பிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி மின்கலக்கும், அல்லாஹ்வுடைய அருள் காரணமாகவே தவிர முகமதே நீர் வந்து நளினமாக நடந்து கொள்கிறீர். பல்லன் ஹலீலல் கல்வி, முரட்டுத்தனமான உள்ளமுடையவராக நீங்கள் இருந்தால், கடினமுடையவராக நீங்கள் இருந்தால் உங்களை விட்டு வந்து உங்களுடைய தோழர்கள் வந்து ஓடி இருப்பார்கள். லம் ஃபல்லு மின் ஹவுலிக்க, உங்களை விட்டு உங்களுடைய தோழர்கள் என்ன செஞ்சிருவாங்க, விரண்டு ஓடி போயிருப்பாங்க. அவங்க வந்து உங்களுக்கு பல பாதிப்பை கொடுக்கும்போது, சொல்லாலோ செயலாலோ துன்படுத்த கொடுக்கும்போது நீங்கள் வந்து அல்லாஹ்வுடைய அருள் காரணமாக தான் நளினமாக நடக்கிறீங்க. இது வந்து அல்லாஹ் செஞ்ச மிகப்பெரிய பேரருள்னு சொல்கிறான். அப்போ நம்ம வந்து நம்மளுடைய கேரக்டர் எப்படி வச்சுக்கணும், ஒவ்வொரு மூமெண்ட்களும் எப்படி வச்சுக்கணுமா, நமக்கு எந்த தொல்லை துன்பங்கள் ஏற்பட்டாலும், வாழ்க்கையில் இழப்புகள் ஏற்பட்டாலும் பொறுமை காக்கணும். ஏன்னா இது அல்லாஹ் ஏற்படுத்தின விதி, அதுபடி நடக்குது. இன்னைக்கு ஒருத்தர் நம்மளை சந்திக்கிறாரு, நல்ல மனிதன் நம்ம சந்திப்போம், தீய மனிதர்கள் நம்ம சந்திப்போம். அதில் நல்லவங்க நமக்கு சில பாடத்தை கற்றுக் கொடுப்பாங்க, தீயவர்கள் அதிகமான பாடத்தை கற்றுக் கொடுப்பாங்க. அப்போ அந்த நேரத்தில் வந்து உணர்ச்சி வசப்படாமல் பொறுமை காக்கணும். ஏன்னா பொறுமை உள்ளவங்கள்ட்ட தான் அல்லாஹ் தஆலா இருக்கிறான். இன்னல்லாஹ மஅ ஸாபிரீன், அல்லாஹ் தஆலா பொறுமையாளருடன் இருக்கிறான். அதே நேரத்தில் உணர்ச்சி வசப்படக்கூடியவங்க, ரொம்ப கோபத்தில் வந்து கொந்தளித்து வார்த்தை விடக்கூடியவர்கள், இவர்கள் யாரை பின்பற்றுறாங்கன்னு சொன்னால் சைத்தானை பின்பற்றுறாங்க. ஏன்னா சைத்தான் தான் கோபத்தை தூண்டி என்ன செய்வான், அவங்கள வந்து கெட்ட வார்த்தையில பேச வைப்பான். இவருடைய தகப்பன் அவர் திட்டுவார், அவருடைய தாயை இவர் திட்டுவார், இவருடைய தாயை அவர் திட்டுவார். இப்படி அவங்களுக்குள்ள இப்படி சண்டை ஏற்படுத்தி கடைசியில் பேசக்கூடாத ஒரு சூழ்நிலை ஏற்படுத்திடுவான். குடும்பத்தில் விரிசல், உறவுகளில் வந்து ஒரு துண்டிப்பு, இதெல்லாம் எதனால நடக்குது? ஒருத்தவங்க சரியில்லாமல் முதல்ல பேசுகிறாங்கன்னு சொன்னால் நம்ம என்ன செய்யணும், அவங்களுக்கு பக்குவமாக எடுத்து சொல்லி புரிய வைக்கணும். இல்லைன்னு சொன்னால் அந்த இடத்த விட்டு நம்ம நகர்ந்து வேறு இடத்துக்கு போயிடணும். அவர் ஒரு பேச்சு பேச, நாம ஒரு பேச்சு பேச, இப்படி நடக்கும்போது என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னால் சைத்தான் வந்து அந்த கோபத்தை தூண்டி தவறான வார்த்தை பேச வைக்கிறோம். அந்த நப்சை தூண்டுறதே சைத்தான் தான். சைத்தான் வந்து மனிதர்களுடைய ரத்த நாளங்கள்லாம் ஓடிக்கிட்டு இருக்கான். எனவே நீங்கள் வந்து சைத்தான்கிட்ட வந்து மிக பாதுகாப்பாக இருக்கின்ற சூழ்நிலை சொன்னாங்க. இது மாதிரி வார்த்தைகள் விடும்போது நம்ம சபூர் செஞ்சு என்ன செய்யணும், சலாம் அலைக்கும் சொல்லிட்டு போயிருக்குமா. மூடர்கள் வந்து உங்கள்கிட்ட வாதிடும் பொழுது, உங்கள்கிட்ட வந்து தவறாக பேசும் பொழுது
சண்டையை தூண்டி விடும் பொழுது, அடுத்தவங்களை பற்றி தேவையில்லாத பேச்சுக்களை பேசும் பொழுது சலாமுன் அலைக்கும் சொல்லிட்டு நாம் என்ன செஞ்சோம், அந்த இடத்துக்கு போயிடணும். இதுதான் மூமின்களுடைய பண்பு என்று அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், குர்ஆன்லயே எடுத்து சொல்றான். இந்த மாதிரி பண்புகளை நம்ம என்ன செய்யணுமா, நம்முடைய வாழ்க்கையில பின்பற்றணும்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க. ஒரு சம்பவத்தை கூட இதுக்கு உதாரணமா சொல்லலாம். ஒரு தடவை ஒரு சகாபி என்ன செய்யறாங்க, இன்னொரு சகாபி 2 பேருக்குள்ள வாக்குவாதம் நடக்குது. அப்ப நபிகள் நாயகம் அந்த இடத்துல இருந்துகிட்டு இருக்காங்க. இன்னொருத்தர் திட்டிக்கிட்டு இருக்காரு. அல்லாஹ்வுடைய தூதர் அந்த இடத்துல இருக்கிறாங்க. அவர் பொறுமை இல்லாம என்ன செய்யறாரு, நம்மை திட்டுகிறாரு, ஏசுகிறாரு என்று சொல்லி இவரும் அவரை திட்ட ஆரம்பிச்சிடறாரு. நபிகள் நாயகம் அந்த இடத்த விட்டு அப்படி வெளியே போயிடுறாங்க. சகாபாக்கள்லாம் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, 2 தோழர்கள் சண்டையிடும் பொழுது நீங்கள் போய்விட்டீர்கள், என்ன காரணம் கேட்கும் பொழுது, ஒரு தோழர் இன்னொரு தோழரை திட்டிக் கொள்ளும் போது மலக்குமார்கள் இருந்தார்கள். ஆனால் இவர் அவரை திரும்ப திட்டி சண்டையிடும் போது மலக்குகள் போய்விட்டார்கள். எனவே நானும் அந்த இடத்தை விட்டு வெளியே போயிட்டேன்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இதுதான் அளவுகோல். அப்போ ஒரு வீட்டில் ஆணோ பெண்ணோ யாரெல்லாம் சத்தம் போட்டு சண்டை பிடிக்கிறாங்களோ, யாரெல்லாம் கோபப்படுறாங்களோ, கெட்ட வார்த்தை பேசுறாங்களோ, அண்டை வீட்டுக்காரர்கள் காரி துப்புற அளவுக்கு நடந்து கொள்கிறார்களோ, இது இப்லீஸுடைய ஒரு பண்பு. அதெல்லாம் நம்ம விடணும். அப்ப அல்லாஹ்வுடைய அருள், அல்லாஹ்வுடைய அந்த பேரருள் சொல்றது எது தெரியுமா, பொறுமை காக்கிறது, அழகிய முறையில் நடக்குது, நாகரிகமா நடப்பது. அதுதான் மற்றவங்களுடைய அந்த உள்ளத்தை ஈர்க்கும். நம்மளும் அவங்கள மாதிரி சண்டை போட்டு அவங்கள மாதிரி திட்டிக்கிட்டு, உன்னை விட நான் என்ன பெரிய ஆளு, நீ என்ன அவ்வளோ பேசி, உன்னை காட்டில் அதிகமாக நான் பேசுவேன்னு சொல்லி கெட்ட வார்த்தைகள் பேசி நம்ம இதெல்லாம் பண்ணணும்னு சொன்னால் நம்முடைய மதிப்பு போயிடும். இது இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சம்பவத்தின் மூலமாக நம்ம பார்க்குறோம். அதே போல் உமர் ரலியல்லாஹு காலத்தில் ஒரு சபையில் உமர் ரலியல்லாஹு இருக்காங்க, அமீருல் முஃமினீன். அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், உமர் ஆட்சி காலத்தில் இவர் ஒரு சம்பவம் மூலமாக நீதி செலுத்தலை, உமருடைய இதில் நீதி இல்லாமல் இருக்குன்னு சொல்லி ஒருத்தர் சொல்லிடுறாரு. அப்போ உமரில் கடுமையான கோபம் வந்துடுது. அந்த இடத்துல கூரி இப்னு ஹைஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு சஹாபி என்ன செய்கிறாங்க, உமர்ல பார்த்து சொல்கிறாங்க, உமரே நீங்கள் இந்த வசனத்தை நீங்கள் பாருங்க, அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆன் வசனத்தை நமக்கு சொல்லியிருக்கிறான்னு சொல்லி அந்த குர்ஆன் வசனத்தை ஓதி காமிக்கிறார். குதில் அஃப்வ, பெருந்தன்மையை நீங்கள் மேற்கொள்ளுங்கள், வஹ்முல் பி உர்ஃபி, நன்மையை நீங்கள் ஏவுங்கள், வஹ்ரில் அனில் ஜாஹிலீன், அறிவியினர்களை நீங்கள் புறக்கணியுங்கள், மூடர்களை நீங்கள் புறக்கணித்து விடுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கிறானே. அந்த வசனத்தை உமர்ல எடுத்து ஞாபகப்படுத்தி காமிக்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல உமர்லாவுடைய அந்த விஷயத்தில் நீதி இல்லைன்னு சொல்லி இன்னொருத்தர் சொல்லும் பொழுது, கோபப்படும் போது உமர்ல கோபத்தை தடுக்கும் விதமாக என்ன செய்கிறாங்க, இந்த வசனத்தை எடுத்து சுட்டி காமிக்கிறாங்க. இது நமக்கு பொருந்தும். பெருந்தன்மையை நீங்கள் மேற்கொள்ளுங்க, அதே மாதிரி வஹ்முல் பி உர்ஃபி, நன்மையை நீங்கள் ஏவிக்கிட்டே இருங்க. மற்றவங்களுடைய ஏச்சு பேச்சுக்களை காதில் வாங்காதீங்க. ஏன்னா மூடர்கள் மூடத்தனமாக பேசுவாங்க, உங்களை காயப்படுத்துவாங்க, உங்களுடைய அந்த முன்னேற்றத்துக்கு தடையாக இருப்பார்கள். எனவே அவங்களுடைய பேச்சுக்கள் நீங்கள் செவி சார்ந்து கேட்காதீங்க. வஹ்ரில் அனில் ஜாஹிலீன், அந்த அறிவியினர்கள் புறக்கணித்து விடுங்கள், அவங்க அல்லாஹ் பார்த்துக்கிறான்னு சொல்லி அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், இந்த ஒரு பண்பை பற்றி சொல்றான். இதுவுமே இறைவனுடைய அருள் சம்பந்தப்பட்ட ஒரு செய்தியாக இருக்குது. அப்போ அந்த பொறுமை காக்கிறது, அந்த இடத்துல ரொம்ப நளினமாக நடந்துக்கிறதுலாம் அல்லாஹ்வுடைய அருள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். சுனன் அல் குப்ரான்னு சொல்லக்கூடிய ஹதீஸில் 20806வது ஹதீஸாக ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, யார் மக்களிடம் நெருக்கமாகவும் மென்மையாகவும் எளிமையாகவும் யார் பழகுகிறார்களோ அவர்களுக்கு நரகத்தை அல்லாஹ் தஆலா தடை செய்து விட்டான், அவர்களுக்கு சொர்க்கத்தை கொடுக்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, பொதுமக்கள்கிட்ட நீங்கள் எப்படி நடக்கணும், பெருந்தன்மையாக நடக்கணும், மென்மையாக அவங்கள்ட்ட நடக்கணும், கனிவாக அவங்கள்ட்ட பேசணும், எளிமையான முறையில் அவங்களுக்கு நடக்கணும். பந்தா பண்ணுறது, மேல் ஜாதி கீழ் ஜாதின்னு பேசுறது, நீ தாழ்ந்தவன் நான் உயர்ந்தவன் என்று பேசுறது, இதுக்கெல்லாம் இஸ்லாத்தில் இடம் கிடையாது. எல்லா மக்களுமே ஆதமுடைய மக்கள் தான், ஆதமுடைய பிள்ளைகள் தான். நீங்கள் உங்களில் நிறத்தாலோ குலத்தாலோ படிப்பாலோ அந்தஸ்தாலோ யாருமே என்ன செய்ய முடியாது, உயர முடியாது, எல்லாருக்குமே சம அந்தஸ்து என்று அல்லாஹ் தஆலா சொல்றானே. உங்களில் யார் இறைச்சம் உள்ளவர்களோ அவர்கள் தான் மனிதர்களே சிறந்தவர்கள். உங்களுடைய நிறமோ குலமோ இனமோ இது பற்றி அல்லாஹ் தஆலா அவனுக்கு தேவையே கிடையாது அப்படின்னு சொல்றான். அப்போ என்ன செய்யணும், நம்ம மக்கள்கிட்ட நம்ம கொஞ்சம் கோபப்படக்கூடிய மக்களாக இருப்போம், சில பேர் கொஞ்சம் எமோஷனல் ஆகக்கூடிய டைப்பாக இருப்போம்.
இப்போ இந்த பிறவி குணத்தை நம்ம ஒழிக்கணும். இதெல்லாம் பிறவியா சில பேருக்கு இருக்குது. பேசும்போது காட்டமாக பேசுவாங்க, சண்டைக்கு வர்ற மாதிரி பேசுவாங்க. அப்போ அந்த மாதிரி மக்கள்கிட்ட வந்து மக்கள் நெருங்கி பழக மாட்டாங்க. அவங்க அங்கே வரும்போது இவங்க ஓடி போயிடுவாங்க. அந்த மாதிரி வந்து ஒரு முஸ்லீம் இருக்கக்கூடாது. அப்படி இருக்கிறவங்களுக்கு அல்லாஹ் என்ன செய்யறான், நரகத்தை வந்து தடை செய்து விட்டார், சொர்க்கத்தை அவங்களுக்கு கொடுப்பான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இந்த செய்தியில சொல்றாங்க. அதே மாதிரி அல்லாஹ்வுடைய அந்த அருள் வந்து யார் யாருக்கெல்லாம் கிடைக்கும் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, யாரெல்லாம் நன்மை செய்கிறாங்களோ, நன்மை செய்கிறவங்களுக்கு வந்து அல்லாஹ்வுடைய அருள் இருக்கிறது. தீமையான காரியங்கள் செஞ்சா அந்த பாவமான செயலுக்கு நரகம் கிடைக்கும் கண்டிப்பா. அந்த பாவத்திலே தொடர்ந்து ஒருத்தர் இருந்து இறந்துட்டாருன்னு சொன்னா அவரு அல்லாஹ் தஆலா வந்து நரகவாசி ஆக்கிடுவான். அதே நேரத்தில் வந்து உள்ளத்தை நப்சை கட்டுப்படுத்தி யாரெல்லாம் அதிகமான நன்மைகளை செய்து கொண்டே இருக்கிறார்களோ அந்த நன்மையின் கூலியாக அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், மறுமையில சொர்க்கத்தை கொடுக்குறான். ஏன்னா இந்த உலகத்தில் உங்களை படைச்ச நோக்கமே எது, உங்களுடைய செயல்களில் சிறந்தவர் யார் என்று சோதிப்பதற்காகத்தான் மரணத்தையும் வாழ்வையும் நாம் படைத்தோம் என்று அல்லாஹ் தஆலா முழு மனித சமுதாயத்தை வந்து எதற்காக படைத்தோம், எதற்காக இந்த உலகத்தில் வந்து அவர்களை வாழ வைத்து கொண்டிருக்கிறோம், எதற்காக இவ்வளவு இன்பங்கள் துன்பங்களை கொடுத்து சோதிக்கிறோம் என்று சொல்லும் பொழுது, யார் வந்து செயல்களில் அமல்களில் வந்து சிறந்தவங்களா விளங்குறாங்க, அதுக்காகத்தான் நம்ம உங்களை படைச்சிருக்கோம் அல்லாஹ் தஆலா ஒரே வரியில் சொல்லி முடிச்சிட்டாங்க. அப்போ நம்முடைய கேரக்டர் எப்படி இருக்கணும், நன்மையை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். மலக்குமார்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா, நன்மையை செய்ய சொல்லி நம்ம உள்ளத்தை கூட்டிகிட்டே இருப்பாங்க. ஆனால் இப்லீஸ் என்ன செய்வான், நன்மையை செய்யாத, பாவத்தை செய்ய, பாவத்தை அதிகமான செய்ய, அல்லாஹ்வுடைய சாபத்துக்கு ஆளாது என்ற அடிப்படையில் வந்து இப்லீஸ் வந்து உள்ளத்தில் உங்களுக்கு கெட்ட எண்ணம் ஏற்படுது. அந்த கெட்ட எண்ணத்தை தூண்டுறது யாரு, சைத்தான் தான். அதே இடத்துல வந்து நல்ல செயல் நீங்கள் செய்ய போறீங்கன்னு சொன்னால் மலக்குமார்களுடைய ஒரு தூண்டுதல் இருக்கும் என்பதை நம்ம வந்து பார்க்கணும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் வந்து ஒரு நாள் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் அதிகமான நன்மைகளில் தான் அதிகமாக இருக்கணும். தீமை வந்து செய்யாத ஆளே கிடையாது. எல்லாருமே மனிதர்கள் கூட தீமை செய்யக்கூடியவங்க தான். தீமையிலிருந்து விதிவிலக்காக யாரும் கிடையாது. குல்லு பனி ஆதம ஹதாவும் பிள்ளை வண்ணகார். ஆதமுடைய மக்கள் அனைவருமே இரவு பகலும் பாவம் செய்கிறவங்க தான். அதில் யார் சிறந்தவங்கள்ட்ட பாவங்களை விட்டு விலகி நன்மையான காரியங்களை யார் மேற்கொள்வார்களோ அவர்கள் தான் மனிதர்களிலே சிறந்தவர் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. யாருமே நம்மளை வந்து பரிசுத்தவான்னு சொல்ல முடியாது. அல்லாஹ் தஆலா குர்ஆன் அதுக்கு வந்து கண்டிஷன் பண்ணுறான். உங்களை நீங்களே தூய பரிசுத்தமானவர்கள் சொல்லிக் கொள்ளாதீர்கள், யார் வந்து இறையச்சம் உள்ளவர் என்பதை நான் அறிவேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். வலாத்து சக்கு அன்புசக்கும், உங்களை நீங்களே எதுப்பா பெரிய நீதியாளர் பரிசுத்தவான் சொல்லிக்கிறீங்க, பூவ அகலமு என்று அதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், யார் வந்து நல்லவர்கள் யார் இறையச்சம் உள்ளவர்கள் என்று எனக்கு தான் தெரியும் சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்றானே. அதனால வந்து நன்மையை வந்து நம்ம என்ன செய்யணும், அதிகம் நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும். தீமையில விட்டு உலகக்கூடிய விஷயத்தை செய்யணும். இதைத்தான் இந்த ஜமாத்து மூலமா நம்ம செய்யணும். இந்த பணிகளை நம்ம செய்யறது மூலமா தான் நம்ம என்ன செய்யலாம், ஒரு ஒழுக்கமான வாழ்க்கையை நம்ம வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றாங்கல்ல, நல்லதை ஏவி தீமையை தடுத்து நல்வழியை நோக்கி அழைக்கும் சமுதாயம் உங்கள் இருக்கட்டும், அவர்கள் தான் வெற்றி அடையக்கூடியவர்கள், அவர்களுக்கு தான் மறுமை வெற்றி என்று அல்லாஹ் தஆலா சொல்றானே. அப்ப அந்த மறுமை வெற்றியை நம்ம அடையணும்னு சொன்னா அந்த நன்மையான காரியங்களை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். தனியா இருந்தா கூட நீங்க நன்மையை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்படி செய்யறவங்க வந்து அல்லாஹ்வுடைய அருள் இருக்கிறாங்க. நன்மை செய்வோருக்கு அருகில் அல்லாஹ்வுடைய அருள் இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா வந்து குர்ஆன்ல வந்து சொல்றான். அதே போல அல்லாஹ்வுடைய அருள் பெறக்கூடிய வேற வேற நிறைய சம்பவங்கள் இருக்குது. இப்போ வந்து அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, குர்ஆன் ஓதும் பொழுது நீங்கள் என்ன செய்யுங்கள், வாயை மூடி மௌனமாக இருந்து கொள்ளுங்கள். அந்த மௌனமாக இருந்து நீங்கள் குர்ஆன் ஓதும் போது அதை கேளுங்க, கேட்டு அதனுடைய விளக்கத்தை வந்து நீங்கள் சிந்திங்க. அல்லாஹ் தஆலா உங்களுக்கு அருள் புரிகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அந்த குர்ஆன் ஓதும் போது நீங்கள் என்ன செய்யக்கூடாது, வீண் விஷயத்தை பேசக்கூடாது. இறைவனுடைய செய்தியை வந்து ரொம்ப பயபக்தியாக நம்ம என்ன செய்யணும், கேட்கணும். அந்த வசனத்தை பற்றி படிக்கணும், அதை சிந்திக்கணும், அதன்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளணும் என்ற அந்த எண்ணத்தோடு நம்ம என்ன செய்யணும், ஒரு பேணுதலோட ஒரு இஹ்லாஸான அடிப்படையில் வந்து இபாதத் செய்யணும். சும்மா ஏனாதான் குர்ஆன் ஓதுறது அப்படி அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நபிகள் நாயகம் வந்து பேணுதல்னு சொல்லக்கூடிய விஷயத்தை எதுக்கு சொல்கிறாங்க, அதில் வந்து நம்ம உறுதிப்பாடோடு இருக்கணும். அந்த பேணுதலான காரியங்கள் வந்து பரிசுத்தமாக நம்ம செய்யும் போது அல்லாஹ்வுடைய அருளை வந்து முழுமையாக நம்ம என்ன செய்ய முடியும், அனுபவிக்க முடியும் என்பதை நம்ம பார்க்குறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இப்போ வியாபாரம் செய்யக்கூடிய மக்களை பார்த்து சொல்கிறாங்க, நீங்கள் வியாபாரத்தில் வந்து பெருந்தன்மையாக யார் நளினமாக அந்த வியாபாரிகள் நடந்து கொள்கிறார்களோ, அந்த மக்களிடம் நடந்து கொள்கிறார்களோ, அவர்களுடைய வியாபாரத்தில் அல்லாஹ் தஆலா அருள் புரிகிறான்
என்று நம்சல்லாஹ் சொல்றாங்க. வியாபாரம் செய்யும்போது கூட கோபப்படக்கூடாது. அவங்கள வந்து கஸ்டமரை வந்து மனசு சங்கடப்படுற மாதிரி பேசக்கூடாது. அவங்க சில காரியத்தை சில விஷயத்தை கேட்டா, சில பொருட்களுடைய அந்த தன்மையை பற்றி கேட்டா, நம்ம அதை அழகிய முறையில் சொல்லி அவங்களுக்கு புரிய வைத்து சிரிச்ச முகத்தோட வியாபாரம் செய்யணும். அதில் கூட நீங்கள் பெருந்தன்மையாக நடக்கணும்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. இப்படி செஞ்சீங்கன்னு சொன்னால் அந்த வியாபாரத்தில் அல்லாஹ் தாலாவுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது கம்மியான லாபம் கிடைச்சா கூட உங்களுக்கு பெரிய செலவு இருக்காது. அதன் மூலமாக நீங்கள் திருப்தி அடையலாம். உங்களுக்கு அல்லாஹ் தாலா உங்கள் குடும்பத்தாருக்கு அதில் பறக்கத் செய்யலாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வியாபாரத்தில் கூட நீங்கள் என்ன செய்யணும், பெருந்தன்மையாக நளினமாக நடக்க வேண்டும் என்று சொல்கிறாங்க. இன்னைக்கு சில மக்கள்லாம் நீங்கள் பார்க்கலாம், கடையில் சில பொருட்களை பெண்கள் வருவாங்க, ஆண்கள் வருவார்கள். அவங்கள்ட்ட வந்த உடனே இவெல்லாம் எங்கே வாங்க போகிறேன், இவங்கெல்லாம் என்ன ஒரு 100 ரூபாய்க்கு வாங்குவாங்கன்னு சொல்லி எல்லாம் ஏளனமாக நினச்சி நம்ம என்ன செய்வோம், சில மக்களை புறக்கணிப்போம். இது மாதிரி விஷயத்தை ஒரு முஸ்லீம் செய்யக்கூடாது. ஒரு முஸ்லீம் என்பவர் அவருடைய செயல்பாடு மூலமாகவே பிறருக்கு அந்த அழைப்பு பணியை செய்யணும். இவரை மாதிரி பாய் மாதிரி நம்ம இருக்கணும்ப்பா. அவங்க பாரு எந்த அளவுக்கு நீதியாக நடக்கிறாங்க, எந்த அளவுக்கு வியாபாரத்தில் அழகான முறையில் இது பண்ணுறாங்க, பொய் சொல்லாமல் எப்படி உண்மையான இதை சொல்லி விற்கிறாங்க, சிறிய அளவில் அழகான முறையில் ஒரு லாபத்தை எடுத்து நமக்கு சொல்லி விற்கிறாங்களே, கொள்ளையடிக்கலையே அப்படிங்கிற நல்ல பெயரை நம்ம வாங்கக்கூடியவங்களாம் ஒவ்வொரு முஸ்லீம் இருக்கணும். இதுதான் பெருந்தன்மையாக நடக்கிறது. இப்படி நடக்கும்போது அல்லாஹ் தாலா என்ன செய்யறாங்க, அவங்களுடைய அருளை அவங்களுக்கு சூழச் செய்கிறான். அதே நேரத்தில் யார் வியாபாரத்தில் போய் பேசுகிறாங்களோ அவங்களுக்கு பறக்கத்தை அல்லாஹ் தாலா ஒட்டுமொத்தமாக தடை செஞ்சிடறான். அந்த வியாபாரத்தில் பறக்கத்து இருக்காது. வேணுண்டா நிறைய அவங்க வியாபாரம் செஞ்சு பெரிய பெரிய ஆளாக கூட ஆகலாம். ஆனால் மறுமையில் அவங்களுக்கு வெற்றி அடைய முடியாது. உலகத்தோடு அவங்களுக்கு அல்லாஹ் என்ன செய்வான், எப்படி தவறான முறையில் அந்த பொருளை ஈட்டினாங்களோ, தவறான முறையில் அந்த பணத்தை சம்பாதிச்சாங்களோ, அதன் மூலமாக உலகத்தில் வேண்டாம் அவங்க வாழ்க்கை இன்பத்தை அனுபவிக்கலாம். மறுமையில் அல்லாஹ் தஆலா சில கேள்விகளை கேட்பானே, நீ உன்னுடைய இளமையை எப்படி கழித்தாய், நீ பணத்தை பொருளாதாரத்தை எப்படி சம்பாதித்தாய், எப்படி செலவழித்தாய், உன்னுடைய பெற்றோர்களிடத்து நீ எப்படி நடந்து கொண்டாய், இப்படி பல கேள்விகள் அல்லாஹ் தஆலா மதுசரில் கேட்பானே. அப்படி அந்த கேள்விக்கு பதில் சொல்லாமல் உங்களுடைய ஒவ்வொருடைய கால் அந்த மதுசரை விட்டு நடக்காது, நடந்து செல்லாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அப்போ வியாபாரங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அந்த வியாபாரத்தில் கூட பொறுமையா, நிதானமா, அன்பாக அந்த பொருளில் உள்ள அந்த குறையை சொல்லி தெளிவுபடுத்தி நீங்க விழுங்கன்னு சொல்றாங்க. பொருளில் உள்ள குறையை சொல்லாமல் ஏமாற்றி விற்கிறது. அவன் என்ன செய்வான், அங்கிட்டு போய் பாரு 2000 ரூபா உள்ள மொபைல் ஃபோன் 5000 கொடுத்து ஏமாத்திட்டானே, 100 ரூபா பெறக்கூடிய ஒரு துணியை 1000 கொடுத்து ஏமாத்திட்டானே, இவன் நல்லா இருப்பானான்னு சொல்லி ஒரு சாபத்தை ஒரு பிரார்த்தனை செய்ய ஆரம்பிச்சிருவான். அவன் முஸ்லீமோ முஸ்லீம் அல்லாதவர்களோ. அப்போ 2 பேரும் பரஸ்பரம் பொருந்தி கொள்ளக்கூடிய அந்த வியாபாரம் இருக்கு, அதுல தான் அல்லாஹ் தஆலா பரக்கத் செய்யறான். இதெல்லாம் ஒவ்வொரு முஸ்லீம்களும் நம்ம என்ன செய்யணும், நம்முடைய வாழ்க்கையில பேணுதலாக செய்யணும். இல்லை இப்படிலாம் செய்யாம சில பேர் என்ன பண்றாங்க, ஹஜ்ஜு உம்ராக்கெல்லாம் போகிறாங்க. அங்கே போய் அல்லாஹ்விடத்துல தவாப் செய்து மற்ற கிரியைகள்லாம் செய்து பிரார்த்தனை செய்கிறாங்க. இந்த பிரார்த்தனை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்குவானா? சிந்திச்சு பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள், பரட்டை தலையோடு ஒருத்தர் என்ன செய்கிறாரு, மக்காவை நோக்கி போகிறாரு, கஅபத்துல்லாஹ்வில் தவாப் செய்கிறார். தவாப் செய்து விட்டு கையேந்துறாரு. 2 கையையும் வானத்தை நோக்கி நீட்டி விட்டு, இறைவா எனக்கு என்னுடைய பாவத்தை மன்னிப்பாயாக, இறைவா என்னை மன்னிப்பாயாக, இறைவா எனக்கு அருள் புரிவாயாக சொல்லி கேட்கிறாரு. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இவரை அல்லாஹ் தஆலா எப்படி மன்னிப்பான், இவருடைய உண்ணக்கூடிய உணவு ஹராமாக இருக்கிறது, ஹலாலாக இல்லையே, தடை செய்யப்பட்டதாக இருக்கிறது, இவருடைய பிரார்த்தனை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்ள மாட்டான். இவன் உண்ணக்கூடிய உணவு ஹராமாக இருக்கிறது, இவன் அணிந்திருக்கக்கூடிய ஆடை ஹராமாக இருக்கிறது, இவனுடைய அனைத்துமே ஹராமாக இருக்கிறது. அல்லாஹ் தஆலா இவருடைய பிரார்த்தனை எப்படி அங்கீகரிப்பான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது மாதிரி மோசடித்தனங்கள், ஃப்ராடுத்தனம், அதாவது பொய் பேசி விற்கிறது, இதெல்லாம் வியாபாரத்தில் இருக்கக்கூடாது. அதே நேரத்தில் உண்மை சொல்லி நீங்கள் வியாபாரம் செய்யுங்க. அப்போ தான் அல்லாஹ் தஆலா உங்களுடைய வியாபாரத்தில் வரக்கத்தின்னு சொல்லக்கூடிய அருள்வளத்தை வைத்தீர்கள் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. இதெல்லாம் அருள் சம்பந்தமான ஹதீஸ்களில் உள்ள ஒரு தொகுப்பு. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஒவ்வொரு வாரமும் நம்ம என்ன செய்யலாம், சும்மா தினத்தில் அந்த சலாவாத்தை நம்ம ஓதுறோம். ஒவ்வொரு தொழுகையிலையும் ஓதுறோம். தனிப்பட்ட முறையில் சலாவாத் என்று சொல்லி ஜும்மா தினத்தில் அதிகமாக ஓதுறோம்.
அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா அலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா அலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். இறைவா, இப்ராஹிம் நபிக்கு எப்படி நீ அருள் புரிந்தாயோ, அவருடைய குடும்பத்தார்களுக்கு எப்படி நீ அருள் புரிந்தாயோ, அதே போல எங்களுடைய இந்த முகமது நபிக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் நீ அருள் புரிவாயாக. அழகான ஒரு பிரார்த்தனை. நம்ம நபிமார்கள் 2 பேரும் நம்ம துவா செய்யறோம். அப்ப இந்த ஒரு பிரார்த்தனை யார் ஒரு முறை சொல்லுவாரோ அவருக்கு 10 முறை அல்லாஹ் தஆலா செய்கிறார், தன்னுடைய ரஹ்மத்தை பொழிகிறான் என்று நபிகளார் சொல்லுகிறார்கள். இது மட்டும் கிடையாது, யார் ஒரு சலவாத்தை சொல்றாரோ அந்த சலவாத்தை எடுத்துக்கொண்டு பிரத்யேகமான ஒரு மலக்கு என்ன செய்யறாரா, அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த கபூர்ல கொண்டு போய் சேர்க்கிறாரு. இப்படிப்பட்ட சிறப்பை இறைவன் எனக்கு கொடுத்திருக்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க. இந்த சலவாத்தை நீங்க சொல்லும் போது அது சாதாரணமா நீங்க நினைக்கிறீங்க, ஆனா யார் சொன்னாங்களோ அந்த சலவாத்தை எடுத்துக்கொண்டு என்னிடத்தில் காண்பிக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா உங்களுக்கு 10 முறை அருள் புரிகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அந்த சலவாத்தை ஜும்மா தினத்துல அந்த நாள் முழுவதுமே சலவாத்தை நம்ம என்ன செய்யணும், முணுமுணுத்து ஓதிக்கிட்டே இருக்கணும். தொழுகையில் அத்தாயத்தில் நம்ம ஓதுறோம், அதில் தனி நன்மை கிடைக்குது. அதே மாதிரி தனிப்பட்ட முறையில் நேரம் ஒதுக்கி நம்ம என்ன செய்யணும், ஒரு முறைக்கு 10 முறை அல்லாஹ் அருள் புரிகிறான்னு சொன்னால் ஒரு நாளைக்கு எவ்வளோ ஓதலாம். ஒரு தடவை செலவாத்து ஒரு 30 செகண்ட் கூட ஆகாது. அப்போ இதையெல்லாம் நம்ம என்ன செய்யணும், பேணுதலாக செய்யக்கூடிய மக்களாக இருக்கணும். ஆனால் நமக்கு இப்போ இபாதத்தில் ரொம்ப குறைஞ்சி போச்சு. இந்த மொபைல் ஃபோனை நம்ம நோண்டுறதுனால அதில் 1 மணி நேரம் 2 மணி நேரம் நம்ம என்ன செய்யலாம், எல்லா இடத்துலையும் சாட் பண்ணுறது, வியாபார ரீதியாக பார்க்குறது, இதுலேயும் டைம் போயிடுது. அப்போ பள்ளிவாசலில் தொழுதுட்டு அந்த இடத்துல உட்காந்து ஒரு 5 நிமிஷம் அந்த மாதிரி டைம் சொற்பமாக கிடைக்குது. இதெல்லாம் நம்ம அதிகமாக பயன்படுத்தும் போது அல்லாஹ்வுடைய தனிப்பட்ட அருள் உங்களுக்கு கிடைக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, சொல்லி காட்டுகிறார்கள். அதே போல் அல்லாஹ் தஆலாவுடைய அருள் யாருக்கு கிடைக்கும் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் ஒரு இடத்துல சொல்கிறாங்க பாருங்க. வமை யுத்திஹில்லாஹ வ ரசூலஹு ஃபஉலாயிக மஅல்லதீன அன்ஹமல்லாஹு அலைஹிம் மினன் நபிய்யீன வ சித்தீகீன வ ஷுஹதாஇ வ ஸாலிஹீன வ ஹஸுன உலாயிக ரஃபீகா. யார் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கீழ்ப்படிந்து கட்டுப்பட்டு நடக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா என்ன செய்வானா, அவனுடைய அருள் பெற்ற நபிமார்கள், ஒட்டுமொத்த நபிமார்களை அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லலை, 25 நபிமார்களை சொல்றான். இன்னும் ஏராளமான நபிமார்கள் வந்திருக்காங்க, தூதர்கள் வந்திருக்கிறார்கள். இவர்கள் அனைவரோடு அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தில் இவங்களை வைப்பான். யாரை வைப்பான், அல்லாஹ்வுடைய வேதத்துக்கும் அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த சொல்லுக்கும் யார் தங்களுடைய வாழ்க்கையில் கட்டுப்பட்டு கீழ்ப்படிந்து ரொம்ப பேணுதலாக வாழ்கிறாங்களோ, நபி வழி அடிப்படையில் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்றாங்களோ, இவங்களுக்கு அல்லாஹ்வுடைய அருள் பெற்ற நபிமார்களோடு சொர்க்கத்தில் இருப்பாங்க. அல்லாஹ்வுடைய பாதையில் உயிர் தியாகம் செய்தாங்களே, தன்னுடைய உயிரை அற்பமாக நினைத்து அல்லாஹ்வுடைய பாதையில் உயிரை அர்ப்பணித்து தியாகம் செய்தார்களே, அவர்களோடு மறுமையில் சொர்க்கத்தில் இருப்பார்கள். வாசுன உலாயிக ரஃபீகா, அவர்கள் தான் அந்த நாளில் உற்ற தோழர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். இதுக்கு மேல ஒரு பாக்கியம் நமக்கு வேணுமா? அப்ப இன்னைக்கு நம்ம பிரச்சாரங்கள் நம்ம எப்படி கொண்டு போற மக்கள்கிட்ட இந்த குர்ஆன் பக்கம் நீங்க வாங்க, அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னாவின் பக்கம் நீங்கள் வாங்க என்று சொல்லும்போது மக்கள் என்ன செய்யறாங்க, நீங்க புதுசா ஒரு கொள்கையை சொல்றீங்க, இது புதுசா இருக்குது, எங்களுடைய முன்னோர்களுடைய கொள்கையில் தான் நாங்கள் இருப்போம், நாங்கள் மதுகப்பு அடிப்படையில் தான் நாங்கள் தொழுவோம், நபிகள் நாயகம் தொழுகிற அடிப்படையில் தொழுகை நீங்கள் காட்டினாலுமே நாங்கள் அதை பின்பற்ற தயாரில்லை, ஏன்னா எங்களுடைய உஸ்தாத் இமாம் அப்படி தான் சொல்கிறாரு, 4 மதுகப்பு அடிப்படையில் தான் நாங்கள் தொழுகிறோம்னு சொல்லி எங்கள் ஜமாத்தில் முடிவு பண்ணி வச்சுருக்கோம், அதன் அடிப்படையில் தான் 5 நேரம் தொழுகிறோம், நபிகள் நாயகம் தொழுகையில் எங்களுக்கு தேவையில்லைன்ற அளவுக்கு என்ன செய்கிறாங்க இன்னைக்கு நம்முடைய முஸ்லீம் சகோதரர்கள் இருக்கிறாங்க. அப்போ இதுதான் அல்லாஹ்வுடைய வஹிக்கு கட்டுப்படக்கூடிய ஒரு பண்பா? அல்லாஹ்வுடைய தூதருடைய செய்தியை வகி செய்தி என்று சொன்னால் கூட அதை புறக்கணிக்கக்கூடிய மக்களாக நம்முடைய பெற்றோர்கள் இருக்கிறார்கள், நம்முடைய குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். ஏகத்துவத்தை யார் ஏற்றுக்கொண்டார்களோ அவங்களுக்கு தான் அல்லாஹ் என்ன செய்கிறான், இந்த ஒரு பாக்கியத்தை கொடுத்துருக்கிறான். அபிநயத்தை பின்பற்றினா தான் நமக்கு நேர்வழி கிடைக்கும். இத்தூதருக்கு நாம் எதை கொடுத்தோமோ அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், எதை விட்டு இந்த தூதர் உங்களை விலக்கி விட்டாரோ அதை விட்டு நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள் அல்லாஹ் தஆலா எடுத்து சொல்றான். நீங்க வழியேட்டில் நீங்க போயிருவீங்க, உங்களுக்கு நேரு வழி கொடுக்கக்கூடியது என்னுடைய தூதர் தான் என்று அல்லாஹ் தஆலா பல இடங்களில் சொல்றான். நம்ம எரிசில்லாக ரசூலகு, யார் அல்லாஹ்வுக்கு இந்த தூதருக்கு மாறு செய்கிறார்களோ, கட்டுப்படாமல் மாறு செய்கிறார்களோ, பக்கத்து லலாலன் முபீனா, அவர்கள் தெளிவாக வழிகிட்டு விட்டார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான்.
இதே மாதிரி நிறைய வசனங்கள் இருக்குது. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் ஒரு காரியத்தை பற்றி முடிவெடுத்து விட்டால் அந்த காரியத்தில் சுய அபிப்பிராயம் கொள்வதற்கு மூமினான எந்த ஒரு ஆண்களுக்கும் எந்த ஒரு பெண்களுக்கும் உரிமை கிடையாது. அல்லாஹ் தஆலா சொல்றாங்க. அப்ப அல்லாஹ் தஆலா தூதரை அனுப்பி இவர் எப்படி தொழுதாரோ அது மாதிரி நீங்க தொழுங்க, எப்படி வியாபாரம் செய்ய கற்றுக் கொடுத்தாரோ அது மாதிரி வியாபாரம் செய்யுங்க, உங்களுக்கு நான் என்னுடைய அருளை நான் கொடுக்குறேன், அருமையில் உங்களுக்கு மன்னிப்பையும் கொடுத்து சொர்க்கத்தையும் கொடுக்குறேன் என்று அல்லாஹ் தஆலா வாக்களிக்கிறானே. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் மாதிரி நம்ம தொழுக மாட்டோம், அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுத்தந்த மாதிரி வியாபாரத்தை ஹலாலான முறையில் செய்ய மாட்டோம், அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுத்தந்தது போல திருமணங்களை நம்ம செய்ய மாட்டோம், பிள்ளைகளுக்கு செய்து வைக்க மாட்டோம். ஊர் முகல்லாவுடைய சட்டம், ஊர் தலைவர்களுடைய சட்டத்துக்கு கட்டுப்படுறான், முன்னோர்களுக்கு கட்டுப்படுறான், இமாம்களுக்கு பெரியார்களுக்கு சொல்லி கட்டுப்படுறான். அப்போ இந்த கட்டுப்பாடுகள்லாம் நம்ம சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்க்குமா? அதனால தான் அல்லாஹ் தஆலா எச்சரிக்கை செய்கிறான். யௌமத்து கல்லபு உஜூஹும் ஃபின்னார், அவர்களுடைய முகங்கள் மறுமை நாளில் நரகத்தில் போட்டு புரட்டப்படும் பொழுது எப்போது அவர்கள் சொல்லுவார்கள், யாழைத்தனி நாங்கள் இந்த அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டிருக்க கூடாதா, அல்லாஹ்வுடைய தூதருக்கு நாங்கள் கட்டுப்பட்டிருக்க கூடாதா, நாங்கள் எங்களுடைய பெரியார்களுக்கும் முன்னோர்களுக்கும் உலமாக்களுக்கும் வழிபட்டோமே, அவர்கள் எங்களை வழியெடுத்து விட்டார்களே என்று மறுமை நாளில் நரகத்தில் போட்டு புரட்டுவானே அல்லாஹ் தஆலா. அந்த நரக நெருப்பில் போட்டு புரட்டும் போது அந்த மக்கள் புலம்புவாங்கன்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சூரத்துல் அஹ்ஸாப்ல சொல்லி காட்டுறான். அப்போ அந்த மக்கள் மேலும் சொல்லுவாங்களாம், இறைவா எங்களை வழி எடுத்தார்களே, இவர்களுக்கு நீ 2 மடங்கு வேதனையை கொடு, இவர்களுக்கு அதிகமாக நீ சபி என்று சொல்லி அந்த மக்கள் தங்களுக்கு வேதனை கொடுக்கப்பட்டிருந்தா கூட சகிச்சுக்கிறோம், எங்களை வழி எடுத்து உலகத்தை நாசமாக்குனாங்களே, இவங்களுக்கு 2 மடங்கு வேதனையை கொடு, இவங்களை அதிகமான முறையில் நீ சபிக்கு என்று சொல்லி அந்த மக்கள் மறுமையில புலம்புவாங்க. இதெல்லாம் அல்லாஹ் தஆலா கருணையான அல்லாஹ் தஆலா. அதனால உலகத்தில் நம்ம வாழும் போதே குர்ஆனுடைய அந்த வசனத்தின் மூலமாக நமக்கு உணர்த்துறான். அந்த வசனத்தை படிக்கும்போது நம்ம சிந்திக்கணுமா வேணாமா? அப்போ இதையெல்லாம் இன்னைக்கு உலமாக்கள் ஆலிம்கள் சொல்லக்கூடியவங்க கூட அதெல்லாம் விட்டாங்க. ஏன்னா உலக வாழ்க்கை அவங்களுக்கு மெயினாக போச்சு, மறுமை வாழ்க்கையெல்லாம் அவங்களுக்கு ரெண்டாவது பட்சம். ஆனால் அறிவாளி யார் தெரியுமா? மறுமைக்காக யார் செயல்களை முற்படுத்தி கொள்றாங்களோ அவங்க தான் புத்திசாலின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இந்த உலகத்தில் எது சரியான பாதை, எந்த கவுன் சரியாக இருக்கு, எந்த கூட்டம் சரியான முறையில் நபி வழியில் பயணிக்குது, இதையெல்லாம் பார்க்கணும். எல்லாருடைய உரையை நம்ம கேட்கணும், எல்லாருடைய பயனையும் கேட்கலாம். அல்லது எஸ்தமி ஊனல் கவுல எத்தபி ஊனல் அகுசனகு, என்னுடைய அடியார்கள் அனைவருடைய சொல்லையும் கேட்பார்கள். எத்தபி ஊன அகுசனகு, அதில் உள்ள சிறந்ததை எடுத்து பின்பற்றுவார்கள். ஊருல் அல்பாப், அவர்களுக்கு நபியை நீங்கள் நற்செய்தி சொல்லுங்கன்னு அல்லாஹ் தஆலா சொல்றாங்க. அப்போ சொற்களை செவிமடுத்து இந்த இமாம் என்ன பயான் பண்றாரு, இந்த பிரச்சாரகர் என்ன பேசுறாரு, இந்த ஆலிம்சா நமக்கு எதை சொல்றாரு என்பதை நம்ம சிந்திக்கக்கூடிய மக்களாக இருக்கணும். ஏதோ தலையாட்டி பொம்மை மாதிரி நம்ம கேட்டது பேசுனவருக்கு அந்த நன்மை போயிடும். ஆனால் கேட்டு நம்ம அதை சிந்திக்காம எங்களுடைய முன்னோர்களை தான் பின்பற்றுவோம், எங்களுடைய பெரியவர்களை தான் பின்பற்றுவோம், நாங்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட மாட்டோம், தூதருக்கு கட்டுப்பட மாட்டோம் அப்படின்னு நம்ம இருந்தோம்னு சொன்னா நம்முடைய மறுமை நிலை என்ன? அப்ப நம்முடைய மறுமை நிலையாக நம்ம இருக்கணும். உலகத்துல நம்ம இந்த மனவேச்சையை அடக்காம நம்முடைய கொள்கையை நம்ம சரி பண்ணாம நம்ம அப்படி தொடர்ந்து போய்கிட்டு இருந்தோம்னு சொன்னா மரணம் எப்ப வேணும்னாலும் நம்முடைய வீட்டு வாசல் கதவை தட்டும். இன்னைக்கு திடீர் மரணங்கள் அதிகமா இருக்குது. நேற்று இரவு நல்லா பேசிக்கிட்டு இருந்த மனிதர் காலையில் அதிகாலையில் எழுந்திருக்கிறாரு, ரத்த வாந்தி எடுக்கிறாரு. கூடலூரில் நடந்த ஒரு சம்பவம். இப்போ அசருக்கு ஜனாசா அடக்கிட்டு இருப்பாங்க. வயசு 80 வயசு ஆச்சு, நல்ல மனுஷன், நல்ல தொழுகையாளி. அப்போ திடீர்னு அல்லாஹ் தஆலா அந்த அடியாருடைய ரூஹை வாங்குறாங்க. அப்போ அதுக்கு முன்னாடி நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்தணுமா இல்லையா? அப்போ நம்மளை அல்லாஹ் தஆலா படைச்சது நேரான பாதையில் என்னுடைய அடியான் நடக்கணும், நான் வழி தவறி போயிடக்கூடாது, நரகத்துக்கு போயிடக்கூடாது. அதுக்காகத்தான் 6666 வசனத்தை குர்ஆன்ல கொடுத்துருக்காங்க. லட்சக்கணக்கான ஹதீஸ்களை நபிகள் நாயகம் மூலமாக சஹாபாக்கள் கஷ்டப்பட்டு அதை தொகுத்து எழுதி இன்னைக்கு நமக்கு அது ஒரு கையில் ஒரு புக்காவே கிடைச்சிருக்கு. அப்போ இதையெல்லாம் படித்து அறிவை நம்ம வளர்த்துக்கிறோம். அதனால தான் இஸ்லாம் ஒரு எளிய மார்க்கம், இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம். ஆண்களுக்கான தர்பியா, பெண்களுக்கான தர்பியான்னு சொல்லி நம்முடைய ஜமாத் மூலமாக எதுக்கு செய்கிறோம்? நம்ம எல்லாருமே சொர்க்கத்துக்கு போகணும், நரகத்துக்கு யாரும் போயிடக்கூடாது.
அல்லாஹ்வுடைய அருள் நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரே நோக்கத்துக்கு, மறுமை வெற்றிக்காகத்தான் இவ்வளவு சிரமங்களை சகித்து கொண்டு நம்ம என்ன செய்யறோம், ஒவ்வொரு இடங்கள்லையும் வந்து பயான் நிகழ்ச்சி நம்ம நடத்தணும். இப்போ பாருங்க, இங்கே பெண்கள் பயான் நிகழ்ச்சி நடக்குது. இப்போ தேனி டிஎன்டிஜபிள்ல எது நடந்துகிட்டு இருக்கு, இஸ்லாம் ஒரு எளிய மார்க்க ஆண்களுக்கான கேள்வி பதில் நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருக்கு. அப்போ அங்கே ஆண்கள் வந்து அங்கே உள்ள அவங்களுக்கு உள்ள டவுட்டை வந்து கேள்வி கேட்குறாங்க, அறிவை வளர்த்துக்கிறாங்க. ஏன்னா கேள்வி கேட்டு அறிவை வளர்க்குறவங்களுக்கு அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், தெளிவான அந்த நேரான பாதையை கொடுப்பான். அறிவுள்ளவர்களை தவிர வேறு யாரும் சிந்திப்பதில்லை. சூரத்துல் ஆல இம்ரான்ல 7வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்போ அல்லாஹ் தஆலா கொடுத்த அந்த வசனத்தை, அல்லாஹ் தஆலா கொடுத்த வேதத்தை யார் படித்து சிந்திக்கவில்லையோ அவர்களுக்கு அது நஷ்டம்தான், அது யாராக இருந்தாலும் சரி. அப்போ நம்முடைய பிரச்சாரம் எப்படி இருக்குது, இந்த குர்ஆன் பக்கம் வாருங்கள், அல்லாஹ்வுடைய அந்த சுன்னாவின், அல்லாஹ்வுடைய இந்த சுன்னாவின் பக்கம் வாருங்கள் என்று தான் நம்ம அழைச்சிருக்கிறோம். வேற எந்த ஒரு தவறான பிரச்சாரம் நம்ம செய்யறது கிடையாது. ஆனால் வெளியில் எப்படி பிரச்சாரம் செய்கிறாங்க, நீங்கள் பாத்தியா ஓதலாமான்னா அது ஓதலாம். இன்னைக்கு நடக்கக்கூடிய ஏராளமான பிதுஅத்துகள் உங்களுக்கு தெரியாததான் ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி பிறந்த நாள் கொண்டாடலாமான்னா கொண்டாடலாம், அதுக்கு சாப்பாடு ஆக்கி போடலாம். அதே மாதிரி வந்து இறந்தவங்களுக்கு வந்து ஹதியா செய்யலாமா, இப்படி ஏராளமான கேள்விகளை கேட்டு அதுக்கு மார்க் அடிப்படையில் பதில் சொல்லக்கூடிய உலமாக்கள் எத்தனை பேர் இருக்காங்க. அப்போ அவர் தான் வந்து என்ன செய்றாரு, உங்களுக்கு கடவுள் நிலைக்கு போயிடுறாரு. அதான் அல்லாஹ் தஆலா கேட்குறான். அல்லாஹ்வுடைய சட்டத்தை சொல்லக்கூடிய, அல்லாஹ்வுடைய அதிகாரத்தில் கை வைக்கக்கூடிய கடவுளர்கள் உங்களுக்கு இருக்காங்களா? அல்லாஹ் தஆலா தான் உங்களை படைச்சிருக்கிறான். அல்லாஹ் தஆலா தான் உங்களுக்கு வந்து இஸ்லாம் என்ற நேர்வழியை கொடுத்துருக்கிறான். அப்போ இஸ்லாத்தில் உள்ள சட்டத்திட்டத்தை வந்து கேள்வி கேட்கும் பொழுது எதுலேருந்து பதில் சொல்லணும், குர்ஆன்லேருந்து பதில் சொல்லணும், ஹதீஸ்லேருந்து பதில் சொல்லணும். அதை விட்டுட்டு அவர்களுடைய மன இச்சப்படி சொல்றாரு. கேட்டால் எங்களுடைய உலமா சொன்னார், எங்களுடைய 3 ஆயிம்சாக்கள் சொன்னாங்க, எங்கள் உலமா சபையுடைய ஃபத்வா இது அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் பார்க்குறோம். அப்போ இதெல்லாம் வந்து நம்ம சிந்திக்காமல் நம்ம என்ன செய்யக்கூடாது, பயணிக்கக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் வந்து ஒவ்வொரு இபாதத்துகளையும், ஒவ்வொரு நன்மையான செயல்களையும் அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி செஞ்சாங்கன்றதுக்கு எவிடன்ஸ் நிறையா இருக்குது. ஹதீஸ்ல எல்லாத்தையும் ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. அதில் தான் நம்ம ஆதாரம் எடுத்து என்ன செய்யணும், நம்ம பின்பற்றணும், மற்ற முஸ்லீம்களுக்கு நம்ம எடுத்து சொல்லணும். அதனால் அதிகமான இந்த பயான்களுக்கு வரக்கூடிய மக்கள் வந்து நீங்கள் என்ன செய்யுங்க, எல்லா மக்களுக்கும் வந்து வகை செய்தி எடுத்து சொல்லுங்க. மறுமை வாழ்க்கைக்காகத்தான் நம்ம வாழணும். உலக வாழ்க்கை வந்து முடிஞ்சு போகக்கூடியது. உலக வாழ்க்கையில் வந்து நம்ம வந்து தவறுகளை திருத்தி கொள்ளணும். நம்ம பின்பற்ற வேண்டியது வந்து குர்ஆன் ஹதீஸ் மட்டும்தான். வேற பொய்யான செய்தியை பின்பற்றுறவங்களுக்கு மறுமையில் நரக வேதனை இருக்கு. அந்த வசனங்கள்லாம் எடுத்து நீங்கள் அழகிய முறையில் சொல்லும் போது அவங்க என்ன செய்வாங்க, ஆரம்பத்தில் கொஞ்சம் கேட்காம இருந்தால் கூட போக போக அல்லாஹ் தஆலா என்ன செய்வாங்க, அவங்களுக்கு அந்த அறிவை கொடுத்துருவான். ஒரு காலகட்டத்தில் அவங்க திரும்பி அவங்க என்ன செய்வாங்க, நேர்வழிக்கு வரக்கூடும் என்பதை நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி அல்லாஹ் தஆலாவுடைய அருள் பெறக்கூடிய இன்னொரு இடத்துல குர்ஆன்ல சொல்றான். 14வது சூரா 7வது வசனத்துல, லஇன் ஷகர்தும், நீங்கள் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தினால், லா அஸீதன்னகும், உங்களுக்கு அல்லாஹ் தஆலா வந்து அதிகமாக அவனுடைய அருள்படையை வழங்குவான். வலா இன் கஃபர்தும் இன்ன அதாபி லஷதீத், நீங்கள் நன்றி மறந்து விட்டால் என்னுடைய வேதனை வந்து கடுமையானதுன்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். நீங்க அல்லாஹ்வுக்கு நீங்க நன்றி செலுத்துங்க, தொழுங்க, இபாதத் செய்யுங்க, இறைவனை வந்து எப்போதும் புகழ்ந்து மக்கள்கிட்ட பேசுங்க, மக்கள்கிட்ட வந்து இறைவனுடைய அழைப்பு பணி எடுத்து செய்யுங்க. அல்லாஹ் தஆலா உங்களுக்கு அருள் செய்வான். ஆனால் அல்லாஹ் தஆலா உங்களை படைத்து எல்லா அருள்களையும் உங்களுக்கு கொடுத்து சுவைக்க செஞ்சு அதை நீங்கள் அனுபவித்து விட்டு அல்லாஹ்வை பற்றி மக்கள்கிட்ட சொல்றது இல்லை, தொழுகையாக இருக்கிறது இல்லை, வேற வேற தான தர்மங்களை செய்யறது இல்லை. இது மாதிரி நீங்கள் இருந்தீங்கன்னு சொன்னால் அதாபில ஷதீத், நீங்கள் நன்றி மறந்தால் என்னுடைய வேதனை வந்து மிக கடுமையானதுன்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்போ அல்லாஹ்வுடைய வேதனை தப்பிக்கின்ற நம்ம என்ன செய்யணும், அல்லாஹ்வுடைய அருள் பெறணும்னு சொன்னால் எப்போதுமே இறைவனுடைய நினைவோடு நம்ம இருக்கணும். இறை நினைவோடு இருக்கிறது இன்னைக்கு ரொம்ப ஒரு இல்லாத ஒரு காலமாக இருக்குது, ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையாக இருக்குது. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இறுதி காலத்தில் வந்து மார்க்கப்பற்றோடு ஒரு முஸ்லீம் என்பது வந்து உள்ளங்கையில் வந்து நெருப்பு கங்க வச்சிருக்கிறது மாதிரி இருக்கும். நம்ம கையில் வந்து நெருப்பு எடுத்து கையில் வைக்க முடியுமா, தீ எடுத்து வைக்க முடியுமா, ஒரு செகண்டோட வைக்க முடியாது. அது மாதிரி இருக்குமா. இறுதி காலத்தில் வந்து பசாதுகள், குழப்பங்கள் அதிகமாக இருக்கும், ஆபாசங்கள், அருவருப்புகள், இந்த உலக இன்பங்களின் பக்கம் மக்கள் அந்த ஆதமுடைய மகன் வந்து தன்னுடைய பார்வையை கொண்டு போயிடுவான், உலகத்துடைய இன்பத்தில் லயிச்சு போயிடுவான். அந்த நேரத்தில் வந்து அவனுக்கு மார்க்கத்தை பின்பற்றுறது நெருப்பு காய, அதாவது உள்ளங்கையில் நெருப்பு கங்க வைக்கிறது மாதிரி ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்றாங்க.
அப்போ நம்மெல்லாம் வந்து என்ன செய்யணும், ஒவ்வொரு நேரத்தில் இறைவன்கிட்ட வந்து பாதுகாப்பு தேடணும். ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய நிறைய முஸ்லீம்கள் என்ன செய்கிறாங்க, வழிகிட்டு போகக்கூடிய ஒரு சூழலுக்கு வந்து இன்றைக்கி இப்ளீஸ் ஆகிட்டான். அதனால தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவையெல்லாமே தினந்தோறும் அதிகமாக கேட்ட ஒரு திக்கரை சொல்கிறாங்க, யாக்கு கல்லிபல் குழு சப்பீத் கல்வி ஆலா தீனி, உள்ளங்களை புரட்டக்கூடியவனே என்னுடைய உள்ளத்தை வந்து மார்க்கத்தில் உறுதியாக இருக்கவை, என்னுடைய உள்ளத்தை வந்து நீ புரட்டி விட்டுறாத, இறைவா நீ எங்களுக்கு நேர்வழி காட்டிய பின் எங்களுடைய உள்ளங்களை அதிலிருந்து தடமுறலை செய்து விடாதே, நீயே மாபெரும் வல்லல் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் வந்து துவாவை கற்றுக் கொடுக்குறான். இதே ஒவ்வொருத்தவங்களும் கேட்டுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா நல்லா மார்க்க பணி செய்யக்கூடிய மக்கள் கூட பின்வாங்கிடுறாங்க. குடும்பம், உடல்நிலை சரியில்லை, அதே மாதிரி வந்து நிறைய பணத்தேவை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு மார்க்க பணி செய்கிறது வந்து மிக குறைவான மக்கள் தான் இருந்து கொண்டிருக்காங்க. அப்போ நாம் என்ன செய்ய, பெண்கள் நீங்கள் அதிகமாக இந்த மார்க்க பணியை செய்யுங்க. பெண்களுக்கு வந்து நிறைய சிறப்புகள் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க. அன்சாரி பெண்களுக்கு வந்து மார்க்கத்தை பற்றி அறியக்கூடிய விஷயத்தில் வந்து வெட்கம் வந்து ஒரு தடையாக இருந்தது கிடையாது. நபிகள் நாயகத்தை வந்து வருவாங்க அன்சாரி பெண்கள், மதீனாவுடைய அந்த சஹாபிய பெண்கள் ரசூலுல்லாஹ்ட்ட வந்து மார்க்கத்தை பற்றி கேள்வி கேட்டு அந்த பதிலை அறிகிறதுக்கு வந்து அவங்களுக்கு வெட்கம் தடையாகவே இருந்தது இல்லையா. ஹயா என்று சொல்லக்கூடிய அந்த வெக்கம் வந்து தடையா இருந்தது கிடையாது. அந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் டவுட்டு கேட்டு என்ன செய்வாங்களாம், மார்க்க அறிவை கற்றுக்கொள்வார்கள். அதன்படி அவங்க வாழ்வாங்க. 10 வசனம் இறங்கிருச்சுன்னு சொன்னால் அந்த 10 வசனத்தை வந்து ஓதி நடைமுறைப்படுத்தி விட்டு தான் அடுத்த விஷயத்துக்கு போவாங்க சஹாபாக்கள். இப்படிலாம் சஹாபாக்களுடைய சிறப்புகளை பற்றி நம்ம ஹதீஸ்ல பார்க்குறோம். நாமும் அது மாதிரி இருக்கணும். குர்ஆனோடு எப்பயும் நம்ம தொடர்பு வச்சுக்கிட்டே இருக்கணும். குர்ஆனை ஓதிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அல்லாஹ்வுடைய அருள் உங்களுக்கு இருக்கு. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்களே, யார் தினந்தோறும் சூரத்துல் ஆல இம்ரானையும் சூரத்துல் பக்ராவையும் ஓதுவார்களோ அவங்களுக்கு மறுமை நாளில் வந்து அந்த 2 சூறாக்களும் வானத்தில் வந்து மேகமூட்டம் போல, மறுமையில் வந்து பறவைகள் வட்டமடிக்கிறது போல உங்களுக்கு வந்து அது சாட்சி சொல்லும். அந்த 2 அத்தியாயங்களும் வந்து உங்களுக்கு சான்று பகரும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ தினந்தோறும் ஒரு பேச்சு சூரத்துல் ஆல இம்ரான், சூரத்துல் பக்ரா, அதை படிச்சுட்டு அதில் அல்லாஹ் தஆலா என்ன தமிழகத்தில் என்ன சொல்கிறான், எந்த அளவுக்கு படிப்பை நமக்கு இருக்குது, நம்முடைய பிள்ளைகளுடைய வழிகாட்டுதலுக்கு அது என்ன தீர்வு இருக்குது, எல்லாமே சொல்கிறானே குர்ஆன் அல்லாஹ். அப்போ இந்த அருள் பெறக்கூடிய சம்பவத்தில் வந்து குர்ஆனை நீங்கள் என்ன செய்யணும், அதிகமாக நீங்கள் ஓதிக்கிட்டே இருக்கணும். மார்க்க அறிவு தானே வளரும். யாராவது உங்கள்கிட்ட கப்சாக்களை சொன்னாலும் ஆலிம்சாக்கள் பயன் பண்ணி நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம், இவர் வந்து பொய் சொல்கிறாரு, மார்க்கத்தில் பொய் சொல்கிறார், நபிகள் நாயகத்தின் மீது இட்டு கட்டுகிறார். அதனால ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என் மீது நான் கூறாத ஒன்றை நான் தான் சொன்னேன் என்று எவன் பொய்யுரைக்கிறானோ அவன் நரகத்தில் செல்வான், அவன் நரகவாசி என்று அல்லாஹ் சொல்றாங்க. அவனுக்கு நாசம் உண்டாகட்டும். லஅனல்லாஹி அலல் காதிபின், அல்லாஹ் தஆலா சொல்றான், பொய்யர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபம் இருக்கிறது. அதனால வந்து உண்மையை பேசக்கூடிய அந்த ஆலிம்களை தான் நம்ம வந்து என்ன செய்யணும், நேசிக்கணும். அவங்கள்ட்ட வந்து நம்ம டவுட்டு கேட்கணும். நீங்கள் அறியாதவர்களாக இருந்தால் வேத அறிவுடையவரிடம் நீங்கள் என்ன செய்யுங்க, கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா வந்து நமக்கு சொல்கிறாங்க. அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும் பொழுது புகாரியில் 1284வது ஹதீஸ் நீங்கள் படிச்சீங்கன்னு சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அல்லாஹ் தஆலா தன்னுடைய அடியார்களில் மனிதர்களுக்கு யார் இரக்கம் காட்டுவார்களோ அவர்களுக்கு தான் அல்லாஹ் தஆலா வந்து இரக்கம் காட்டுகிறான், அவர்களுக்கு தான் அல்லாஹ் தஆலா அருள் புரிகிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ நம்முடைய உள்ளத்தில் வந்து இரக்கம் அதிகமாக இருக்கும். ஏன்னா அல்லாஹ் தஆலா வந்து அவருடைய இரக்கத்தின் மூலமாக தான் நமக்கு எல்லா அருள்களையும் கொடுக்குறான். நம்ம வந்து அதை அனுபவிக்கிறோம். அல்லாஹ் தஆலா வந்து பொருளாதாரத்தை ஒரு சமுதாயத்துக்கு கொடுக்குறானா, ஒரு ஊராருக்கு ஒரு மனிதருக்கு கொடுக்குறானா, அந்த அருள் எடுத்து ஏழைகளுக்கு கொடுக்கணும். அது யாரெல்லாம் சேரணுமோ அவங்களுக்கு போய் சேர்த்துடணும். ஏன்னா ஏழைகளுடைய துவாக்களின் மூலமாகத்தான் இந்த செல்வந்தர்களுக்கு நாம் பணத்தை கொடுக்குறோம், பொருளாதாரத்தை கொடுக்கிறோம். அவங்க பிரார்த்தனை செய்யாட்டி உங்களுக்கு கிடைக்குமான்னு அல்லாஹ் தஆலா கேட்குறான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க. அப்போ அந்த பொருளாதாரம் சொல்லக்கூடிய அந்த பறக்கத்தை என்ன செய்யணும், இரக்கம் அல்லாஹ் தஆலா எப்படி நம் மீது கருணை கொண்டு அருள் புரிந்து எப்படி இரக்கம் காட்டி கொடுக்குறானோ அது மாதிரி நம்ம என்ன செய்யணுமா, பிற மக்கள் பாதிக்கப்படும் போது அவங்களுக்கு நம்ம இரக்கம் காட்டணும். அவங்க நோயாளியாக இருந்தால் அவங்க நோய் நலம் விசாரித்து அவர்களுக்கு தேவைப்படக்கூடிய அந்த பொருளாதாரத்தை கொடுக்கணும். இந்த வயநாட்டில் நடந்த மாதிரி இயற்கை பேரிடர்கள் நிறைய நடக்குது. அல்லாஹ் தஆலா சில அதாபுகள் கொடுக்குறான். எத்தனையோ லட்சத்தை திரட்டி கொண்டு போய் மக்கள் கொடுத்தாங்க நம்ம மாவட்ட சார்பாக. இன்னும் கேரளாவில் வந்துச்சு, வெளிநாடுகள்லேருந்து மக்கள் அனுப்புனாங்க. இன்றைக்கி வந்து நல்ல ஒரு நிறைய அவங்களுக்கு தேவையான அளவுக்கு அந்த சாப்பாடு உள்ள ஜாமான் மற்ற பொருட்கள்லாம் கிடைச்சிருக்குது.
அப்ப அந்த இறக்க குணம் வந்து ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் கண்டிப்பா வேணும். அந்த இறக்கமுடைய மக்களுக்கு அல்லாஹ் தஆலா என்ன செய்றான், அருள் புரிகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். அதே போல நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா திருமணத்தை பத்தி எடுத்துக்கங்க. இந்த திருமணத்தை தான் இன்னைக்கு அல்லாஹ்வுடைய அருளை வந்து பல மக்கள் நிராகரிக்கிறார்கள். ஆடம்பரமான திருமணம், அந்த திருமண மண்டபங்களை வந்து ஜமாதுகளை வந்து கட்டி வைக்குது. அது புக் பண்ணி இவங்க என்ன செய்றாங்க, உள்ள போய் பொண்ணு மாப்பிள்ளையை உட்கார வச்சுட்டு சினிமா பாட்டை போட்டு விட்டுறா, எல்லாம் டான்ஸ் ஆடுறாங்க. இதெல்லாம் வந்து ஒரு அல்லாஹ்வுடைய மலக்குமாரோடைய வருகை அங்கே இருக்குமா, அல்லாஹ்வுடைய அருள் அங்கே கிடைக்குமா, அல்ல அல்லாஹ்வுடைய சாபம் கிடைக்குமா? சிந்திச்சு பாருங்க. இப்போ இடையில வந்து நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் காசி புதுப்பேட்டைன்னு சொல்லக்கூடிய ஒரு ஊர், புதுக்கோட்டை மாவட்டம். அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய ஆடம்பர திருமணம் செய்கிறாங்க. அந்த திருமணத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இளைஞர்கள்லாம் ஒரே கலரில் மஞ்சள் கலர் சட்டை வெள்ளை வேட்டி போட்டுக்கிட்டு ரோட்டில் பேண்ட் வாத்தியம் போட்டு பயங்கரமாக டான்ஸ் ஆடி என்ன செய்கிறாங்க, அந்த ஊர்லேயே பெரிய ஆலப்பரம் பண்ணுறாங்க. அப்போ பள்ளிவாசலுக்கு போகும்போது பள்ளிவாசல் நிர்வாகம் சொல்லிடுது, இந்த மாதிரி ஒரு மோசமான ஒரு திருமணத்துக்கு, நபி வழிக்கு எதிரான ஒரு திருமணத்துக்கு நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், அனுமதி கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி பள்ளிவாசலை பூட்டிட்டாங்க. பெரிய பள்ளிவாசல் பூட்டி உங்களுக்கு வந்து இடமே கிடையாது போங்கடா அப்படின்ட்டாங்க. அப்போ ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை வந்து அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், இன்னைக்கு சில மக்களுடைய உள்ளத்துல போட்டு இது மாதிரி தீமைகளை வழிகேடுகளை வந்து அவங்களும் இன்னைக்கு எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? நபிகள் நாயகத்துடைய அந்த திருமணத்தை பற்றி, நபிகள் நாயகம் வந்து எப்படி ஒரு முஸ்லீம் திருமணம் செய்யணும், எப்படி ஒரு பெண்ணுக்கு வந்து நம்ம இஸ்லாமிய அடிப்படையில் திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்ற இந்த பரப்புரையை வந்து அதிகமாக நம்ம செஞ்சோம். மற்ற மக்களும் செஞ்சாங்க. ஆனால் நம்முடைய இயக்கம், பேர் இயக்கத்தின் மூலமாக, ஜமாத்தின் மூலமாக தமிழ்நாட்டில் உள்ள மூளை முடுக்குகளிலும் கூட இந்த தௌஹீதுடைய நபிவழி திருமணம் வந்து அதிகமாக பேசப்பட்டு இன்னைக்கு பகுதிக்கு பகுதி குறைஞ்சிருக்கு. இன்னைக்கு வரதட்சணை வாங்குறதுக்கு மக்கள் வைக்கப்படுறாங்களா இல்லையா? அப்போ இன்னைக்கு ஏழை பெண்களுக்கு கூட அழகான பொருள் நபிவழி திருமணம் நடந்துருது. இன்னைக்கு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பாக தேனி மாவட்டத்தில் மட்டும் 8 கிளைகள் இருக்குது. இப்போ உள்ள முஸ்லீம்கள் பாருங்க, என்னதான் அவங்க பிரச்சாரம் செஞ்சாலும் சரி, திருமணத்தை பற்றி சொன்னாலும் சரி, மற்ற விவாதத்துகள் சட்டங்களை பற்றி சொன்னாலும் சரி, அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட ஜமாத்தில் இருந்துக்கிட்டு என்ன செய்கிறாங்க, அங்கே தான் நாங்கள் திருமணம் முடிப்போம், அவங்களுக்கு தான் கொடுப்போம்னு சொல்லி அவங்க என்ன செய்கிறாங்க, ஒரு மறைமுகமான ஒரு இதில் இருந்துகிட்டு இருக்காங்க. அதன் மூலமாக எந்த அளவுக்கு அவங்க இழப்பு ஏற்படுது தெரியுமா? ஒரு பெண்ணை திருமணம் முடிச்சு கொடுக்குறதுக்கு இன்னைக்கு நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 18 லட்ச ரூபா செலவாகுது. சின்ன ஒரு சாதாரண கல்யாணத்துக்கு பணம், நகை, அதே மாதிரி அந்த கல்யாண வழிபாடுக்கு பெண் வீட்டுக்கு தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் கொஞ்சம் அதிகமாக இன்னும் கொஞ்சம் ஹை லெவலில் போனால் 30 லட்ச ரூபா, இன்னும் டாப் லெவலில் போனால் 1 கோடி ரூபா 2 கோடி ரூபா வருது. மண்டபத்துக்கு மட்டும் 3 லட்ச ரூபா வாடகை கொடுக்குறாங்க. கல்யாண சாப்பாட்டுக்கு மட்டும் 10 லட்ச ரூபா தனியாக செலவாகுது. சைவத்துக்கு தனி, அசைவத்துக்கு தனி. அது இல்லாமல் காரில் மாப்பிள்ளை கூட்டு வர்றது, அவங்களுக்கு உண்டான மாலைகள், மற்ற ஐஸ்கிரீம், மற்ற பொருட்கள், இந்த மாதிரி பல இதை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இது வந்து ஒரு பணக்காரனுக்கு ஒரு சாத்தியமாகும் இந்த கல்யாணம். சாதாரண ஏழைக்கு இது சாத்தியமாகுமா? ஒரு ஏழை வந்து ஒரு 10 லட்ச ரூபா வச்சுருக்கான்னு சொன்னால் அவன் அதுக்குள்ளே அவன் செலவை ஏற்படுத்தணும், அதுக்குள்ளே அந்த செலவை முடிக்கணும். ஆனால் இந்த ஆடம்பர திருமணத்தை வந்து என்னுடைய சொந்த பந்தங்கள் செய்கிறார்கள், என்னுடைய அக்கா தம்பி செஞ்சாங்க, என்னுடைய உற்றார்கள் செஞ்சு ஊரில் வந்து நல்ல ஒரு பேர் வாங்கிட்டாங்க, இவங்கள மாதிரி நானும் செய்யணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, வரதட்சணை திருமணங்களை போய் இவங்களே வந்து வரதட்சணை கொடுத்து பெரிய ஆடம்பரமான விஷயங்களை மண்டபத்தில் செஞ்சு ஆடல் பாடல் கூத்துக்கள்லாம் செஞ்சு பெரிய கடனாளியாக மாறிடுறாங்க. அப்போ பிள்ளைக்கு 50 நகை போடணும், சீர் செய்யணும், சேலைகள் ஒரு 100 சேலை எடுத்து கொடுக்கணும், மாப்பிள்ளைக்கு வந்து நிறைய அவர் கேட்கக்கூடிய அந்த வரதட்சணை இதெல்லாம் கொடுக்கணும், நம்ம கார் கொடுக்கணும், பைக் கொடுக்கணும். அப்போ இப்போ தன்மானத்தை சுயமரியாதையை வந்து என்ன செய்கிறாரு, போய் வட்டிக்கு கடன் வாங்குறாரு. அந்த வட்டியை வந்து கட்ட முடியாமல் 10 வருஷத்துக்கு முன்னாடி வரதட்சணை திருமணம் பண்ண சில குடும்பம் வந்து இன்னைக்கு வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு வட்டி கட்டிக்கிட்டு இருக்கு. அப்போ எவ்வளோ வட்டி கட்டியிருப்பாங்க நீங்கள் பாருங்கள். அப்போ நபிகள் நாயகத்துடைய அந்த சுண்ணத்தை யார் புறக்கணிக்கிறாங்களோ, எந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா வந்து இந்த உலக வாழ்க்கையிலே ஒரு வழிகேட்டில் தள்ளான்னு பாருங்கள் நீங்கள். அப்போ அவங்களுடைய உள்ளத்தில் ஒரு நிம்மதி இருக்குமா? வட்டிக்காரன் திறந்தோர் வருவானே, ஒரு நாள் அவங்க வந்து அந்த பணத்தை கொடுக்காட்டி கண்டமானைக்கு அவங்க பேசிட்டு போகிறாங்க. மற்ற மக்கள் முன்னாடி அசிங்கப்படுத்துகிறார்கள், கேவலப்படுத்துகிறார்கள். பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லை. அப்போ இந்த மாதிரி லோனு மற்ற பொருட்களை வாங்கி அந்த இஎம்ஐயை கட்ட முடியாமல் என்ன செய்கிறாங்க, பரிதவிக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு ஆயிடுறாங்க. அப்போ எப்படி அவர் இபாதத் செய்வார்? அந்த கடன் வட்டியில் வந்து ஒருத்தர் முங்கி போயிட்டாருன்னு சொன்னால் இன்னைக்கு யாராவது பணம் கொடுத்து உதவுவாங்களா?
சிந்திச்சு பாருங்க. அப்ப எளிமையான திருமணத்தை வந்து நம்ம ஒவ்வொரு கிளைகளையும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். தௌஹீத் பேசக்கூடிய அந்த மக்களுக்கு நம்ம செய்து வருகிறோம். சுன்னத் ஜமாத்தை சேர்ந்த மக்கள் கூட வந்து திருமணத்தை பண்ணி வைக்கணும்னு சொல்றாங்க. அப்ப அவங்களுக்கு அழகிய முறையில வந்து வலிமா இருந்து மணமகன் தான் கொடுக்கணும். பெண்ணுக்கு வந்து 10 பைசா கூட செலவாகக்கூடாது. பெண்கள் விஷயத்துல வந்து நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், பெண்களுக்கு அநீதி செய்யாதீர்கள் என்கின்ற அந்த அந்த ஹதீஸின் அடிப்படையில் நம்ம என்ன செய்யறோம்? எளிமையான திருமணத்தை நடத்தி வைக்கிறோம். சிம்பிளான முறையில் ரொம்ப அற்பமான சொற்பமான செலவு தான் பெண் வீட்டாருக்கு ஆகுது. அப்ப இந்த திருமணத்தை நடத்தி வைக்கிறது எல்லாருக்குமே தெரியுது. ஆனா அதையும் மீறி அவங்க என்ன செய்யறாங்க? இந்த உலகத்துல வந்து இந்த ஆடம்பரத்தின் பக்கம் அவங்க வந்து என்ன செய்யறாங்க? போய் விழுந்து நாசமாகக்கூடிய காட்சியை பார்க்கணும். அப்ப இந்த மாதிரி திருமணத்தை வந்து இஸ்லாம் வந்து தடை செஞ்சிருக்கு. இது வந்து திருமணமே கிடையாது. வரதட்சணையை வாங்கி அந்த வரதட்சணை பணத்துல வந்து மாப்பிள்ளை சொகுசா வாழ்வாராம். அந்த பெண்ணுடைய தாய் தகப்பன் வந்து வீடு வீடா போய் கையெழுத்தி அவங்க சொத்துக்களை சண்டை போட்டு அதை பிரித்து வாங்கிட்டு வந்து அதுவும் பத்தாம வேற வேற பொருட்களை விற்று இப்படியெல்லாம் ஒரு இஸ்லாமிய திருமணம் நடக்குமா? இப்படிலாம் நடக்கணுமான்னு சொல்லி மக்கள் இன்னைக்கு கேள்வி கேட்குறாங்க. அப்போ வந்து அந்த நபி வழி அடிப்படையில் வந்து அவங்க வந்துட்டாங்கன்னு சொன்னா இது மாதிரி உள்ள அந்த வழிகேடுகள்லாம் வந்து அவங்களோட குடும்பத்தாரை விட்டு அது போகும். வரக்கூடிய அந்த அடுத்த சந்ததியினர் அடுத்த தலைமுறையினருக்கு வந்து இந்த எளிமையான திருமணம் நடத்துறது மூலமா உங்களுடைய வீடுகளில் வந்து அதிகமான பொருளாதாரம் வந்து அந்த இழப்பு ஏற்படாது. அல்லாஹ் தஆலா வந்து அவனுடைய அருளை வந்து எளிமையான திருமணம் யார் நடத்துறாங்களோ அவங்களுக்கு தான் அவனுடைய அருளை தரன்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க. அப்போ இந்த ஆடம்பர திருமணத்தை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏராளமான தீங்கு நடந்ததுனால பள்ளிவாசலே கூட்டி என்ன செஞ்சுட்டாங்க? உங்களுக்கு இந்த திருமணத்தை நடத்த விட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அவையெல்லாம் இந்த திருமணத்தை பற்றி சொல்லும் பொழுது இன்ன அழுகம நிக்காகி வரக்கத்தான், எளிமையான திருமணத்தில் தான் வந்து என்னது வரக்கத்து இருக்குது, அல்லாஹ்வுடைய அருள் இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய அருள் வந்து எங்க இருக்குது? எளிமையா சிம்பிளா யாரெல்லாம் திருமணம் செய்யறாங்களோ அந்த குடும்பத்துக்கு வந்து அல்லாஹ் தஆலாவுடைய அருள் இருக்குன்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அந்நிக்கா மின் சுன்னத்தி, திருமணம் என்பது என்னுடைய சுன்னத்து வழிமுறையாக இருக்கிறது. எனவே அந்த சுன்னத்தை எப்படி பண்ணணும்? நபிகள் நாயகம் எப்படி திருமணம் செஞ்சாங்களோ சகாபாக்களுக்கு எப்படி திருமணம் செய்து வைத்தார்களோ அதைத்தான் வந்து நம்முடைய ஜமாத் மூலமா நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கோம். அப்ப இந்த ஒரு விஷயத்துல வந்து நம்ம பேணுதலா இருந்தோம்னு சொன்னா அல்லாஹ்வுடைய அந்த அருள் இருக்கா இல்லையா அது நம்ம குடும்பத்தாருக்கு வந்து அதிகமாக கிடைக்கும். அப்ப ஆடம்பரமா திருமணம் பண்ணக்கூடாதான்னு ஒரு கேள்வி வரும். யார் நல்ல பணக்காரனா ஒரு செல்வந்தனா இருக்கிறான், பல கோடிக்கு அதிபதியா இருக்கிறான், அவன் பெரிய பெரிய மண்டபத்தை வச்சு 2000 ரூபாய்க்கு சாப்பாடு போட்டால் கூட அது தவறு கிடையாது. ஆனா அந்த திருமணத்துல வந்து அல்லாஹ்வுடைய அருள் இருக்காது, பழக்கத்து இருக்காது என்பதை வந்து நம்ம என்ன செய்யணும்? புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அல்லாஹ்வுடைய அருள் என்பது வந்து சாதாரணமா நமக்கு கிடைக்காது. இறைவனுடைய அருள் நமக்கு வேணும்னு சொன்னா அல்லாஹ் தஆலா தன்னுடைய மார்க்கத்துல வந்து எதையெல்லாம் நமக்கு வந்து கட்டளையிட்டு இருக்கிறானோ எதையெல்லாம் இபாதத்தில் இந்த இபாதத்துகளை செஞ்சா உங்களுக்கு என்னுடைய அருள் இருக்குது, இந்த இபாதத்துல வந்து நீங்க தொடர்ந்து பேணுதலா செஞ்சு வந்தீங்கன்னு சொன்னா அந்த குடும்பத்தார்களுக்கு வந்து அல்லாஹ்வுடைய அருள் வந்து மறைமுகமா கிடைக்குது என்று இந்த வசனங்கள் நம்ம பார்த்தோம். அதே மாதிரி நபிகள் நாயகம் சொன்னாங்க, நீங்க இப்படித்தான் வியாபாரம் செய்யணும், இப்படித்தான் நீங்க பெருந்தன்மையா நடந்து கொள்ளணும், மக்களிடத்துல வந்து அன்பாக நளினமாக நீங்க நடக்கணும். அதை பார்த்து அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான்? உங்களுக்கு சொர்க்கத்தை வந்து உங்களுக்கு பரிசா கொடுக்குறான். அதற்கு பகரமா வந்து அந்த நளினத்திற்கு அந்த இயல்பு அதாவது எளிமையா நீங்க பழகக்கூடிய அந்த பண்புக்கு அல்லாஹ் தஆலா வந்து உங்க மீது அருள் புரிகிறான், அல்லாஹ் தஆலா இரக்கம் காட்டுகிறான் என்ற செய்திகளை நம்ம பார்த்தோம். எனவே வரக்கூடிய காலகட்டங்களில் வந்து அல்லாஹ்வுடைய அந்த அருள் பெறக்கூடிய அந்த நற்செயலை வந்து நாம் செய்ய வேண்டும் என்று கூறி இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். வாகிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.